நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொழியே. எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய முதல் வணக்கம். என ஈன்ற தாய் தந்தைக்கும், சுதந்திரமாக சுகமாக இந்த குளிர்தென்றல் காற்றை சுவாசிக்க காரணமாக இருக்கும் என் தாய் திருடான பாரத தேசத்திற்கும், அனைத்திற்கும் மேலாக அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னம் முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, நருந்தொகையே, என் கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவுகளால் முடிதாழ வாழ்த்துவோமே என்று தமிழை தன் உயிரோடு உயிராக மதித்த பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களின் வழியில் தமிழை வணங்கி போற்றி என்னுடைய இந்த சிறப்புரையை தொடங்குறேன். முதற்கண் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள்ல நம்ம எல்லாம் இணையறோம். ஏன்னா எத்தனையோ விதமான ஆண்டுகள் இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்றோம். ஒவ்வொரு மதங்களும் கூட அந்தந்த மதங்களுக்கு ஏற்றார் போல அவர்களுடைய அந்த ஞானிகள் கொடுத்ததற்கு ஏற்றார் போல ஒரு ஆண்டை அவங்க வரையறுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இஸ்லாமியர்கள் ஒரு விதமான ஆண்டை கடைபிடிக்கிறாங்க. ஆங்கில புத்தாண்டை பொதுவாக கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய புத்தாண்டாக கடைபிடிக்கிறாங்க. தமிழர்கள் தமிழ் புத்தாண்டு என்று பலவிதமான பரிமாணங்களில் ஒவ்வொருவருடைய மனநிலைக்கு ஏற்றார் போல கடைபிடித்தாலும் கூட திருவள்ளுவர் ஆண்டு என்பதன் தொடக்கமான ஒரு நாளில் திருவள்ளுவரை பற்றியும் ஐயன் திருவள்ளுவரின் பெருமையை பற்றியும் அவர் பேசிய ஒரு சில கருத்துக்களை பற்றியும் இந்த அவையில் பேசுவது என்பது உள்ளபடியே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அந்த வகையில் திருவள்ளுவர் பிறந்த தினமான இன்று, திருவள்ளுவர் தினமான இன்று உலகமெங்கும் வாழும் தொப்புள்குடி உறவுகளுக்கு என்னுடைய திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதை போலவே வள்ளுவர் உள்ளிட்ட அத்தனை ஞானிகளும், குறிப்பாக நம்மளுடைய தமிழ் பெரியவர்கள் அனைவருமே போற்றி வணங்கிய இந்த இயற்கையின் ஒரு படிநிலையாக இருக்கக்கூடிய விலங்கினங்கள், அதிலும் குறிப்பாக நம்மளுடைய விவசாயத்திற்கு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய கால்நடைகள், அதிலும் குறிப்பாக சற்று முன்பாக கூட மிக அருமையான ஒரு பாடலை மிகச் சிறப்பாக பாடினார் ஐயா அவர்கள். அந்த கோமாதா எங்கள் குலமாதா என்று நாம் அனைவரும் வணங்கக்கூடிய கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று மாடு என்ற வார்த்தையை செல்வத்திற்கு நிகராக பயன்படுத்தி அதை கல்விக்கு ஈடு செய்த ஒரு ஒப்பற்ற கவிஞன் திருவள்ளுவர். அவருடைய அந்த நினைவை போற்றுகின்ற வகையில் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த நிகழ்வில் மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். இதனூடாக பெரியாரை துணைக்கோடல், பெரியாரை பிழையாமையின் 2 அதிகாரங்களை வச்சார் வள்ளுவர். ஏன்னா பெரியவர்களுடைய துணை என்பது நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியம். இந்த 2 அதிகாரங்களுக்கு இடையில சுற்றம் தழால் என்ற ஒரு அற்புதமான அதிகாரத்தை வச்சிருப்பார். ஏன்னா நாம் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் அல்லது எத்தனை வலிமை படைத்தவர்களாக இருந்தாலும் எத்தனை சாதனை செய்பவர்களாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுடைய ஆதரவும் அன்பும் பங்களிப்பும் இல்லைன்னா நாம் எதிலையுமே ஒரு மிகச்சிறந்த நிலையை அடைய முடியாது, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ. ஆகவே பெரியாரை துணைக்கோடல், பெரியாரை பிழையாமை என்ற 2 அதிகாரங்களில் பெரியவர்களை நாம் வணங்க வேண்டும் என்பதை வள்ளுவர் நமக்கு வெளிப்படையாகவே இது சொல்லிவிட்டார். சுற்றந்தழால் என்ற அதிகாரத்தின் மூலமாக சுற்றத்தினரை நாம் எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் அல்லது சுற்றத்தோருடைய பங்களிப்பு என்னன்றது நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அந்த சுற்றத்தாரையும், நம்மை பெற்றவர்களையும், உறவினர்களையும், நண்பர்களையும், மிக பெரியவர்களையும், நம் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய மிகச்சிறந்த அந்த தலைவர்களையும் நாம் வணங்கக்கூடிய காணும் பொங்கல் திருநாளை நாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அந்த வகையில் மாட்டுப் பொங்கல், திருவள்ளுவர் தினம் மற்றும் காணும் பொங்கல் இவை அனைத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் தமிழர் திருநாள் பொங்கலை கொண்டாடிவிட்டு உங்களுடன் இணைவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான களத்துல அவை எறிதல் அவை எஞ்சாமைன்ட்டு 2 அதிகாரங்களை பேக் டு பேக் நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். உடனுக்குடன் பக்கத்துல வச்சிருப்பார். வள்ளுவருடைய இலக்கணமே அதுதான். பல அதிகாரங்களை பக்கத்துல வைத்து நமக்கு மிக எளிமையாக புரிய வச்சிருவார். அதோடைய அழுத்தம் என்ன, அதனுடைய தேவை என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ரொம்ப அழுத்தமாக நமக்கு புரிய வைப்பார். அந்த வகையில அவை எறிதல் அவை அஞ்சாமை என்ற 2 அதிகாரங்களை வச்சிருப்பாரு. அது அமைச்சுன்ற அடிப்படையில அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்திற்கு இயல்பு என்று ஒரு அமைச்சனுக்கு தேவையான பல்வேறு விதமான விஷயங்களில் மிக முக்கியமான 4 விடயங்களாக அவர் சொல்வது அஞ்சாமை ஈகை அறிவு மற்றும் ஊக்கம். அதை தாண்டி ஒரு அமைச்சன் என்பவன் அல்லது ஒரு ஆட்சி செய்யும் மன்னன் என்பவனுக்கு என்னென்னலாம் வேணும்ன்றப்போ அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்வன்மை. அதன் ஊடாக அந்த சொல்லை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் என்பதையெல்லாம் அழுத்தமாக நமக்கு புரிவிக்கிறது தான் அவை எறிதல் அவை அஞ்சாமை என்ற 2 அற்புதமான அதிகாரங்கள். அந்த அடிப்படையில் ஒரு அற்புதமான அவையில் வள்ளுவரை தன்னுடைய இதயத்தில் தாங்கி வள்ளுவரை பற்றி அனுதினமும் பேசித்து நேசித்து சுவாசித்து அவருக்காகவே பல்வேறு கருத்துகளையும் பல்வேறு கருத்துரை அரங்கங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான கலந்துரையோடவும் பேரவை குழுவில்
மிகச்சிறந்த ஆன்றோர்கள் முன்னிலையில் வள்ளுவர் தினத்தன்று இந்த உரையை கொடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் கலந்துரையாடல் பேரவை குழுவின் நிறுவனராக இருக்கக்கூடிய தமிழீழன் ஐயா அவர்களுக்கும், என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த திருக்குறள் காமராசு ஐயா அவர்களுக்கும், இந்த நேரத்தில் அவர் நாளை மறுநாள் ஓரிரு நாட்களில் ஒரு மிகச்சிறந்த விருதினை அவர் வாங்க இருக்கின்றார். கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் கையால் அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கூட உங்கள் அனைவரின் அன்போடு சேர்ந்து இந்த நேரத்தில் என்னுடைய உரையின் தொடக்கத்திலேயே நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அவருக்கும் மற்றும் இங்கு மிக சிறப்பாக சில கருத்துக்களை பேசிய திரு பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பாக பாடல் பாடிய எனக்கு முன்பாக பாடிய ஐயா அவர்களுக்கும், குறள் அமுது என்று பெயரிலே பாருங்க, நான் நடத்துகின்ற இதழின் பெயர் தமிழ் அமுது. தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம். புரட்சிக்கவி பாரதிதாசன் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தினமும் வணங்கிரடி பாப்பா, செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் அதை போற்றி வணங்கிரடி பாப்பா என்று நமக்கு வழிகாட்டியார் மகாகவி பாரதி. வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனியேனா நின்றாலும் என் கொள்கை மாறேன், சூழ்ந்தாலும் தமிழ் சுற்றம் சூழ்ந்துரிமை கேட்பேன், சூழ்ச்சியினால் பிரித்தன்றன் உடலை கூறாய், போழ்ந்தாலும் சிதைத்தாலும் முடிவந்த முடிவே, புதைத்தாலும் எரித்தாலும் அணுக்கள் எல்லாம் அதுவே என்று தமிழை தன் உயிரினும் மேலாக மதித்தவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். சாகும்போது கூட என்னுடைய சாம்பல் கூட தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றெல்லாம் பாடிய மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் நாம் பெற்று இருக்கின்றோம். அந்த வகையில் பேரிலேயே குறளை அமுதமாக வைத்துக் கொண்டு குறளமுது என்ற பெயரோடு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணல் தமிழில் கொஞ்சு மொழியில் மிக சிறப்பாக மிக அழகாக கருத்துக்களை மிக சிறப்பாக அனைவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற குறளமுது அவர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்கள் நிறைய பேர் இங்க இணைஞ்சிருக்கீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை இந்த குழுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற வலைதள குழுக்களாக இருந்தாலும் சரி, அல்லது உலக தமிழர்கள் அனைவருடைய பங்களிப்பும் மிக முக்கியமாக நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கமாக எது இருக்கிறது என்று சொன்னால், இந்த வள்ளுவம் என்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தை, தமிழ் என்ற இந்த அருமருந்தை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும், குறிப்பாக வளரும் தலைமுறை. ஏன்னா வளரும் தலைமுறைக்கு சமீபத்தில் கூட நான் இந்தோனேஷியா சென்றிருந்த பொழுது அந்த குழந்தை குறளை சொல்லுது, திருக்குறளை சொல்லுகின்றது. ஆனால் உன் பேர் என்னன்னா அதுக்கு தெரியல. திருக்குறளை நாளைந்து சொல்லுகிறது, ஆனால் உன் பேர் என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு தமிழ் மொழியின் மீது அழுத்தம் அல்ல, அல்லது தமிழ் மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய தமிழிடம் மறக்குது, குறிப்பாக அயல் தேசங்களில். இது அயல் தேசங்களில் இருக்க நிலைமை. உள்நாட்டிலே பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வியை மறுத்துவிட்டு முழுமையாக ஆங்கில கல்வியில் நுழைந்து விட்டு தமிழில் பேசுவதே ஒரு கௌரவ குறைவாகவும், அல்லது தமிழ் எனக்கு தெரியாது என்பதை எந்த விதமான வெட்கமும் இல்லாமலும் சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை இப்ப சமீப காலமாக நீடிக்குது. அது ரொம்ப உச்சகட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இதை போன்ற களங்களும் இது போன்ற நிகழ்வுகளும் மிக மிக அவசியம். அதை வலியுறுத்துகின்ற வகையில் தான் நம்மளுடைய அமைப்புகள் நிறைய நிகழ்ச்சிகள் இது போல நடத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நிறைய மாணவ செல்வங்கள் இங்க இணைஞ்சிருக்காங்க. மிகவும் ஆர்வத்தோடும் தமிழை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், பல கருத்துக்களை இங்கு கேட்க வேண்டும், அதை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையோடும் இங்கு இணைந்திருக்கின்ற அன்பு குழந்தைகள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய இயக்கத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய கவிக்குயில் விஜயராடி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரெஞ்சு தேசத்திலிருந்து பாவலர் பத்ரிஷா பாப் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் நிறைய ஆளுமைகள் வெகு விரைவில் இணைய இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை நேரலையிலும் இதன் பதிவை உலகமெங்கும் பார்க்க இருக்கின்ற அத்தனை தமிழ் தோழமைகளுக்கும் உலகமெங்கும் வாழும் தொப்புள் குடி உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரைக்குள்ள நான் நுழைகிறேன். ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பை கொடுத்தோம்? இதற்கு முன்பாக இந்த களத்தில் 3வது முறையாக நான் அடியெடுத்து பேசுகிறேன் என்பதை ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடையும். ஏன்னா திருவள்ளுவர் தினத்தன்று ஒரு கூடுதல் சிறப்பாக நான் அதையும் சொல்லிக்கிறேன். கலந்துரையாடும் பேரவை என்பது பல அறிஞர்களை, பல துறை சார்ந்த அறிஞர்களை, தமிழை நேசிப்பவர்களை, வாசிப்பவர்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுடைய கருத்துக்களை இந்த அவையில் பேச வைத்து அதன் மூலமாக உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு அதை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட எனக்கு இது 3வது வாய்ப்பு. முதல் வாய்ப்பை அறிவு விரிவு செய்கின்ற தலைப்பில் நான் பேசினேன். 2வது வள்ளுவரை வணங்குவோம் என்ற தலைப்பில் பேசினேன். இப்போது மீண்டும் அந்த வள்ளுவரை வணங்கக்கூடிய இந்த நாளில் வள்ளுவரை வணங்குவோம் என்று அனுதினமும் வணங்குவோம் என்று நான் பேசினேன். ஆனால் வள்ளுவருக்கென்றே ஒரு நாள் அகில உலகமும், அனைத்து அரசாங்கங்களும், அனைத்து தமிழ் ஆர்வலர்களும், தமிழை நேசிக்கின்ற அல்லது வள்ளுவரை சுவாசிக்கின்ற அனைவரும் வணங்கக்கூடிய இந்த தினத்தில், வள்ளுவரை வணங்கக்கூடிய இந்த நாளில் வள்ளுவர் கொடுத்த ஒரு அற்புதமான வரியில் இன்று உங்களுடன் பேசுவதில் எனக்கு ஒரு கூடுதல் பெருமை, மகிழ்ச்சி. அதில் இந்த நேரத்தில் இந்த தலைப்பை நான் கொடுப்பதற்கான காரணத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை தொடங்கினா சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். அறிவை விரிவு செய்ய வேண்டும், அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்கள் நம்ம புரட்சிக்கவி பாரதிதாசன் சொன்னாரு. சமீபத்தில் கூட 2 நாட்களுக்கு முன்பாக விவேகானந்தருடைய அந்த நிகழ்ச்சியை எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நடத்தும் போது அன்று காலையில் பொங்கல் விழாவை ஒரு மகளிர் கல்லூரியில் நான் கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கு நான் சொன்ன கருத்து, அது பல இடங்களில் நான் சொல்லுகின்ற கருத்து தான். அந்த கருத்தை இந்த நேரத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு லட்டு போல.
அதில் இருக்கின்ற ஒரு பூந்தி என்பதுதான் நாம் படிக்கின்ற படிப்போ அல்லது நாம் வளர்த்துக் கொள்ளுகின்ற அறிவோ அல்லது நம் தொழிலோ அல்லது நம் குடும்பமோ. ஆனால் இப்படி பல பூந்திகளின் கலவையாக சேர்த்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய லட்டு தான் நமக்கு வாழ்க்கை. இதை நமக்கு அழுத்தமாக பதிவித்து இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு சொன்னவர் தான் தெய்வப்புலவன் திருவள்ளுவர். அதனால்தான் அத்தனை பேர் மாதாடு பங்கி, சென்னா போதார், பொய்யா மொழி புலவர், பொய்யில் மொழி புலவர், தெய்வ புலவர், அதே போல அந்த உலக பொதுமறைக்கு அத்தனை பேரு. உலக பொதுமறை என்ற ஒற்றை வார்த்தையே போதுமானது. உலகத்திற்கே ஒரு பொதுவான மறை. இதை விட ஒரு பெருமையான மற்ற பெயர்களை அதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழர்களின் வேதம் மட்டுமல்லது உலகத்திற்கான ஒரு வேதம், உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு வாழ்வியல் நெறிமுறைக்கான ஒரு பெட்டகம். அப்போ அதை நமக்கு அழுத்தமாக பதிவு செய்த வள்ளுவர் எப்படி அதை வழிகாட்டுறாருன்னா 133 அதிகாரங்களாக அதை பிரிக்கிறார். 133 அதிகாரங்கள் என்று பிரிப்பது 133 பரிமாணங்களாக இந்த வாழ்க்கையை பிரிக்கிறார். அதை நாம் அனைவரும் புரிந்து கொள்வதற்காக அறம் பொருள் இன்பம் என்று 3 மிகப்பெரிய பரிமாணங்களாகவும் அதுக்குள்ள ஒவ்வொரு இயலாக பாயிரம், இல்லறவியல், ஒழிபியல், அமைச்சியல், அரசியல் என்று பல்வேறு இயல்களாக நமக்கு பிரிக்கிறாங்க. 3வது பாலாளர் காமத்துப்பாலை கலவியல் கற்பியல் கூட 2ஆ பிரிச்சு அதில் பல சுவையான தகவல்களை அதனூடாக வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் அதை பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா அன்பும் காதலும் வேறுபட்டதல்ல. அன்பு என்பதற்கே பல அர்த்தங்கள் இருக்கு. நான் கல்லூரியில படிக்கும் போது கனவு என்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதி முதல் பரிசு வாங்கினேன். அந்த கவிதையின் தலைப்பே எடுக்கும் போதே இப்படிதான்: மழலையின் கனவு மனம் விரும்பும் பொருள் நாட, மயிலதின் கனவு மழை வந்தால் ஆட்டம் போட, மங்கையின் கனவு மணமகன் வீட்டை தேட, மலரதின் கனவு மலர்ந்திடும் வேலை கூட, குரலதின் கனவு செவிப்பறை சண்டைக்கு, திரு குரலதின் கனவு மனித நல் வாழ்க்கைக்கு அப்படின்னு எழுது. அதுதான் என்னுடைய கவிதை ஆர்வத்தை அல்லது எனக்கு பரிசு வாங்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டின ஒரு கவிதையாக கூட அது அமைஞ்சதுன்னு சொல்லலாம். கவிதைன்னு கூட சொல்ல முடியாது, இதனுடைய கருத்துரை அப்படி கூட சொல்லலாம். குரலதின் கனவு செவிப்பறை சண்டைக்கு. அந்த குரல் எப்படி கனவு காணணும், எந்த செவிப்பறையில் போய் நாம் மோதுவோம் என்பதை கனவாக அது காணும் என்ற அடிப்படையில நான் அதை சுட்டி காட்டதை ரொம்ப ரசிச்சு எனக்கு அதில் முதல் பரிசு கொடுக்கப்பட்டது. ஆனால் அடுத்த வரியாக நான் எழுதியதுதான் மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக அதுக்கு அமைஞ்சது. திருக்குறளதின் கனவு மனித நல் வாழ்க்கை. இந்த மனித நல் வாழ்க்கை என்பதை கனவு கண்டுதான் நமது வள்ளுவர் இத்தனை குரல்களை நமக்கு எழுதியிருக்கார். அப்படி அவர் பலவேறு கனவு என்ற தலைப்புல நான் எழுதியிருந்தாலும் கூட இந்த திருக்குறள் என்பது இதனுடைய முக்கியமான கனவு என்பது இத்தனை மாணவ செல்வங்களுக்கு இத்தனை விஷயங்களை அவர் கொடுக்கணும் என்று அவர் நினைக்கும் பொழுது அவர் கொடுக்க நினைத்த மிக முக்கியமான விஷயம் வாழ்வின் பல பரிமாணங்களை கொடுக்க வேண்டும். வெறும் அறிவு மட்டுமல்ல, வெறும் அன்பு மட்டுமல்ல, வெறும் அருள் மட்டுமல்ல, வெறும் பொருள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பரிமாணங்களுமே முக்கியம் என்பதை உணர்த்துகின்ற வகையில் தான் முதல் குறளில் ஆரம்பிச்சு அகர முதல் என்று ஊடுதல் காமத்திற்கென்போம் அதற்கென்போம் கூடி முயங்க பெருன்னு இன் என்ற அந்த எழுத்தில் முடிக்க வரை அகரத்தில் ஆரம்பித்து இன் என்ற மெய்யெழுத்தில் முடிச்சாரு. அதில் குறிப்பாக இன்று இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் இந்த அன்பு என்ற ஒற்றை வார்த்தை தான் இந்த பொங்கல் திருவிழா நமக்கு போதிக்கும். இந்த இயற்கையின் மீது கொண்ட அன்பின் காரணமாக நம் தமிழினம் கண்டுபிடித்த ஒரு மாபெரும் திருவிழா. யோசிச்சு பாருங்க, இயற்கையை நம் தமிழினம் நேசிச்சிருக்கு. எந்த அளவுக்கு நேசித்திருந்தால் இந்த இயற்கை என்பது நிலமென்னும் அசை காண்பாரை நிலமெனும் நல்லால் நகும் கூட ஒரு குரல்ல எழுதியிருப்பாரு நம்ம வள்ளுவர். இளமென்னும் இல்லாதிருப்போரை என்று. அதாவது எதுவுமே கையில இல்லை அப்படின்ட்டு யாரு அமைதியா உட்கார்ந்துருக்காங்களோ, சோம்பி உட்கார்ந்துருக்கோ அவங்களை பார்த்து நிலமகளே சிரிப்பால் என்று ஒரு காமெடியாக நாம் சொல்றோம்ல, ஒரு நகைச்சுவையாக, ஒரு கேலியாக வள்ளுவர் எழுதியிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான நிலம் இருக்கும்போது உன்னுடைய உழைப்பை நீ அதுல போட்டா நீ எதை வேணாலும் அதுல விளைவிச்சுக்கலாம், அதன் மூலமாக உன்னுடைய செல்வத்தை நீ பெருக்கிக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பூமி தாயின்னு சொல்றோம். அதனாலதான் பூமியை பல இடங்கள்ல வள்ளுவர் சுட்டி காட்டியிருப்பாரு. இன்ஃபேக்ட் பொறுமைக்கு மிக முக்கிய இலக்கணமாகவே நாம் அனைவரும் அறிந்த அந்த குறளை சொல்லியிருப்பாரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு நிலம் போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பஞ்சபூதங்களையும் ஒரு உதாரணமா சொல்லியிருப்பாரு. வான் சிறப்புன்னு மழைக்குன்னே ஒரு அதிகாரத்தை எழுதியிருப்பாரு. காற்றை பற்றி பல அதிகாரங்கள்ல வலி என்று பல இடங்கள்ல அதை சொல்லியிருப்பாரு. நெருப்பை பத்தி சொல்லவே வேணாம். நான் முன்பே சொன்னது போல பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்துல எரியால் சுடப்படினும் உய்வெண்டாம் உய்வில்லை பெரியாரை பிழைத்து ஒழுவருக்கன் என்று பெரியவர்களை பிழைத்து அல்லது பெரியவர்களை பிழையாக பெரியவர்களை மதிக்காமல் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என்ற அடிப்படையில் எழுதியிருப்பாரு நெருப்பாக. அதைவிட என்னுடைய இயக்கத்தின் மூலமாக நாம் கொடுக்கின்ற அந்த கருத்தை அதுதான். தீயவை தீய பயத்தலாம், தீயவை தீயினும் அஞ்சப்படும், தீவினை அச்சம் என்று அதிகாரத்தின் தலைப்பிலே தீன் போட்டிருப்பாரு. ஆகாயத்தை பத்தி சொல்லவே தேவை. மையத்தில் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று திருக்குறள் முழுமையாகவே பஞ்சபூதங்கள் அல்லது இந்த 5 இயற்கையின் 5 பரிமாணங்களை பற்றி பல குறள்கள் எழுதியிருப்பார். ஆனால் இந்த பஞ்சபூதங்களை பற்றி அவர் எழுதியிருந்தாலும் பல்வேறு கருத்துக்களை எழுதியிருந்தாலும் இந்த 4 கருத்துக்களை தான் மிக முக்கியமாக அவர் பதிவு செய்யறார். அன்பு, அருள், அறிவு, பொருள். இதை பத்தி தான் அவர் பதிவு செய்யறாரு. இங்க நான் பொருள் என்று குறிப்பிடுவது பணத்தை பத்தி இல்லை.
வாழ்க்கையின் பொருள். இந்த வாழ்க்கையை நாம் எதற்காக வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் என்ன சாதிக்கின்றோம், நாம் சாதித்ததை பிறருக்கு நம்ம எப்படி கொடுக்கிறோம் என்பதற்காக பல்வேறு விஷயங்களை கொடுக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளியாக ஒரு விஷயம் தான் இருக்கு, ஒரு செய்தி தான் இருக்கு. அது என்னவென்றால் அன்பு என்பதுதான். அதனால்தான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்றாரு. அதை டாப் 10ல போடுறாரு. நான் பலமுறை பல நேரங்கள்ல பேசும்போது அப்படிதான். ஏன்னா ஆங்கில மொழி கலப்பை தவிர்த்து விட்டு நான் பேசணும்னா கூட பல நேரங்கள்ல மகிழுந்துல போலாமான்னு கேட்டா புரிய மாட்டுது, கார்ல போலாம்னா போலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். அதை நாம் தவிர்த்து விட்டு பேசணும்னு நினைத்தா கூட ஒரு சில நேரங்களில் நம்ம அறியாமல் அது வந்து விடுகின்றது. ஆனால் அது எளிமையாக புரிந்து கொள்வதற்கு கூட. அதனால்தான் நான் பொதுவாக என்னுடைய இயக்கத்தின் நிகழ்வுகள்ல நிறைய முறை சொல்லியிருக்கேன், பேச்சு வழக்கில் கூட ஒரு சில நேரங்களில் இப்படி சில மொழிகள் கலப்பதை நாம் முடிந்தவரை தவிர்க்க முயற்சி செய்வோம். மீறி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எழுத்தில் அந்த பிழை வந்துவிடவே கூடாது. ஏன்னா எழுத்து என்பது ஒன்றுதான். எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மொழியில் பேசினாலும், நாம் எத்தனை மொழிகளை கற்றாலும், அப்படி பார்க்கும் பொழுது அந்த பேக் டு பேக் டாப் 10 அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, அந்த முதல் 10 அதிகாரங்களிலேயே இந்த அன்புடைமை என்ற அதிகாரம், 1000 என்ற அடிப்படையில 4 இறைவாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அறநிலையத்தில் முடிஞ்ச உடனே இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமேட்டு அன்புடைமையில இருந்து ஆரம்பிச்சு கடைசி அதிகாரம் வரை ஒவ்வொரு அதிகாரத்தை ஒரு பலவிதமா செதுக்கிட்டு வர்றாரு. அந்த பெருமகனாரை பற்றி இந்த நேரத்துல பெருமையோட சொல்லணும். இதை நான் பலமுறை பதிவு செஞ்சாலும் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு நான் கண்டிப்பா பதிவு செய்யணும். உலகத்திலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மூளை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணதுல கண்டுபிடிக்கப்பட்ட மூளை ஐன்ஸ்டீனோட மூளை தான். 5%. பாருங்க, அதுவே 5% தான். மிகப்பெரிய மூளை பயன்படுத்தப்பட்டது 5% தான். நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய சதவீதத்தை பயன்படுத்துறோம். அதிகபட்சமாக பயன்படுத்தப்பட்டது 5%. அப்ப நம்மளே எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோன்றது நம்மளே பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா என்னுடைய பார்வையில அது தவறான கணக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிந்து உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரே மூளை, இதுக்கு மேல அதை யாரும் பயன்படுத்த முடியாது. இதுக்கு முன்னாடி யாரும் பயன்படுத்துறது கிடையாது, அது வள்ளுவரை தவிர. எனக்கு தெரிந்து ஒரு 50% அவர் தொற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரங்களை வச்சு சொல்றேன். ஏன்னா ஒருவேளை அவர் இன்னும் நிறைய ஒரு 1000 அதிகாரங்கள் கூட அவர் எழுதியிருக்கலாம். இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனால் 100% கூட அவர் பயன்படுத்தி இருப்பாருன்னு கூட தோணக்கூடிய அளவுக்கு அத்தனை விஷயங்களை இந்த திருக்குறள் முழுமையாக கொட்டி கொடுத்திருக்காரு. அதில் மிகவும் நான் ரசிக்கக்கூடிய விஷயம் அந்த அதிகாரங்களின் வைப்பு முறைதான். ஏன்னா ஒரு சோழ பேரரசன் மிகச்சிறந்த அரசனா இருக்கான். அந்த அரசன் கிட்ட பல்வேறு விதமான படைபலம் இருக்கு, பணபலம் இருக்கு. அவன் வேட்டையாடுவான், எல்லா பொருட்களையும் சேமிப்பான், மக்களை நல்வழிப்படுத்துவான், எல்லாம் செய்வான். ஒரு நாள் அவனுடைய மாட மாளிகையில உட்கார்ந்து நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுடைய மடியில ஒரு புறா விழுது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த புறா அடிபட்டு இருக்கு. அதுதான் பாருங்க, போர் என்றால் புலிகுணம், பொங்கும் என்ப காதல் என்றால் பூமணம், புகழ்மிக்க மானம் என்றால் உலகுக்கு ஒரே இனம் நம் தமிழினம். அந்த தமிழினத்தின் மிகப்பெரிய அடையாளமே இந்த பொங்கல் திருவிழா தான். அந்த பொங்கல் திருவிழாவின் ஒரு மிக சிறப்பு திருவள்ளுவர் தினமும் அதில் இணைஞ்சு வர்றதுதான். அப்படிப்பட்ட நிலையில மிகப்பெரிய வீரனா இருந்தாலும், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா இருந்தாலும் அவனுடைய கண்கள் கலங்குது. ஏன் இந்த புறா அப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்ட்டு அதை மருந்து கொடுப்பதற்காக அதை மருத்துவம் செய்து கொண்டே இருக்கின்ற நேரத்துல ஒருத்தன் ஒடியாரான். அவன் சொல்றான், நான் தான் இந்த புறாவை என்னுடைய அம்பால் வீழ்த்தினேன், இந்த புறா எனக்கு தான் சொந்தம், உங்க நாட்டுலதான் நான் வாழறேன், உங்க நாட்டின் சட்டத்திட்டப்படி யார் வேட்டையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புறா வேணும், நீங்க கொடுத்துருங்க. ஆனா அந்த மன்னர் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அன்பு என்பது மிக முக்கியம் என்பதை அவர் உணர்ந்தவர். அப்ப அந்த வேடன் அதை ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இந்த குழந்தைகள் இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ளணும்ன்றதுனால இந்த கதையை நான் இங்க பதிவு செஞ்சு இந்த குரலை சொல்லணும் நான் விருப்பப்படுறேன். அந்த வேடன் அது அவ்வளவு எளிமையா அதை விட்டு கொடுக்க மாட்டான். இது என்னுடைய அம்பால் வீழ்த்தப்பட்ட புறா, எனக்கு தான் வேணும், அதை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். ஆனால் அந்த மன்னர் கடைசி வரையிலும் கொடுக்கல. மிகச்சிறந்த ஒரு மன்னராக இருந்த ஒரு மன்னர் அவரு. இன்ஃபேக்ட் நம்மளுடைய சோழ மன்னர்களுக்கு எல்லாம் தலையாய மன்னராக கூட நம்ம அவர் சொல்லலாம். இந்த கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதற்கு பிறகு வேண்டுமானால் அந்த புறா எனக்கு வேண்டும் அப்படின்னு நீ நினைச்சுன்னா அந்த புறாவுக்குரிய சதையை நான் வேணா கொடுத்துட்றேன், நீங்க வேணா உங்களுடைய சதையை கொடுப்பீங்களா அப்படின்னு மன்னர் கேட்கும்போது அந்த மன்னர் ஒத்துக்கிறாரு. ஒரு தராசை எடுத்துன்னு வர சொல்றாரு. அந்த புறாவுடைய வெயிட் என்ன, அதோடைய எடை என்னவோ அதற்கு சமமான சதையை என்னுடைய உடம்புல இருந்து நீ எடுத்துக்கோ. ஆனா எடுத்து எடுத்து போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்ட வரலையும் அந்த தராசு சமநிலை அடையவே இல்லை. ஒரு கட்டத்துல என்னுடைய முழு உடம்பை நீ அறிஞ்சு போடுன்றப்போ அதை எடுத்து அவர் வெட்ட முற்படும் பொழுது அங்க தர்ம தேவரை தோன்றியதாக ஒரு கதையை நம்ம படிக்கிறோம். சிபி சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னர் எந்த அளவுக்கு ஒரு புறாவின் மீது அன்போடு இருந்திருக்கான் பாருங்க. இதுதான் அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் என்பும் உரியர்க்கிறது. இப்படி இந்த அன்பை வலியுறுத்துவதற்காக நம்மளுடைய இலக்கியங்கள்லையும் நம்மளுடைய தமிழர் வாழ்வியலையும் பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்பின் ஒரு ஊடாகத்தான் இந்த பொங்கல் விழாவை நம்ம கொண்டாடுறோம். இயற்கையை நம்ம அன்போட நேசிக்கிறோம். நமக்கு மிகவும் உதவிகள் செய்த அந்த ஆடு மாடு அது போன்ற விலங்கினங்களை நம்ம அன்போட நேசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, மாட்டு கொம்புல நம்ம இன்னைக்கு பெயிண்ட் அடிப்போம்.
பல பேர் வீட்டுக்கே பெயிண்ட் அடிக்கிறது இல்ல. விவசாயி தன்னுடைய வறுமையில் அவன் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் கூட மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிப்பான். அதுதான். அதை கூட ஒரு மிக சிறந்த கவிஞன் முத்துக்குமார் என்ற ஒரு கவிஞன் எழுதியிருந்தார். ரேஷன் கார்டுல கூட எங்களுடைய ஆடு மாடுல நாங்க சேர்த்துருவோம். ஒரு அந்த அன்பின் வெளிப்பாடாக ஒரு சிறந்த பாடலாக நவீன பாடல் அதை ஊத்தியிருந்தார். அதற்கு ஒரு பலூனை கட்டி அழகு பார்ப்பான். அப்படி அந்த மாட்டினுடைய ஒவ்வொரு அசைவையும் அதற்கு ஒரு சலங்கையை போட்டு அதனுடைய சத்தத்தை கேட்டு அந்த மாட்டு வண்டியில் ஊரெல்லாம் சுற்றக்கூடிய ஒரு நாள்ல ஒரு தருணத்தை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இதை முடிச்சுட்டு இப்போ ஒரு கிராமத்துக்கு தான் நானே போறேன், அந்த மாட்டு வண்டியில உட்கார்ந்து அந்த கிராமத்தை சுத்தி பார்க்கறதுக்கு. ஏன்னா அது போன்ற தருணங்களை நம்ம தவற விட்டுட்டோம். ஆனால் நம்மளுடைய 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம பெரியவர்கள் அப்படிதான் இந்த விழாவை கொண்டாடினாங்க, நமக்கு கடத்தினாங்க. ஆனா நம்ம குழந்தைங்க அதெல்லாம் தொலைக்காட்சியில செல்போன்ல மட்டும் பார்க்குது. ஆனா வள்ளுவர் இதை எப்படி பார்த்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பாரம்பரியம் இருந்ததுன்னா அப்ப அந்த காலத்துல இந்த வள்ளுவர் இது போன்ற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு அதை கொண்டாடி இருப்பாரு, எந்த அளவுக்கு அதை ரசிச்சிருப்பாரு. அதனாலதான் அவருடைய திருக்குறள் முழுமையாக வெறும் இயற்கை இயற்கை இயற்கை, எல்லா உதாரணங்களும் இயற்கை. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்றாரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படின்றாரு. குதிரையை பத்தி பேசுறாரு, யானையை பத்தி பேசுறாரு, கொக்க பத்தி பேசுறாரு, காக்காவை பத்தி பேசுறாரு, ஆந்தையை பத்தி பேசுறாரு. எந்த பொருளை விட்டு வச்சாரு வள்ளுவர்? அப்ப அவருடைய பார்வை முழுக்க 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 இயற்கையை பத்தியே இருந்திருக்கு. வெளி உலகத்தை பார்க்கும்போது அப்படியே தனக்குள்ள அப்படியே நுழையும் போது, இந்த உள் உலகத்துக்குள்ள நுழையும் போது ஒரு மிகப்பெரிய ஞானியா ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். அந்த அன்புடைமையை முடிச்ச உடனே மக்கட்பேர் முடிஞ்ச அன்புடைமைன்னு நிறுத்தினதுக்கு அப்புறம் அன்பீனும் ஆர்வப்படமை அதிகனும் நண்பனும் நாடா சிறப்பெல்லாம் அதிகாரங்கள்ல பல்வேறு விதமான குரல்கள்லாம் எழுதிட்டு மிக சிறப்பான ஒரு அதிகாரமாக விருந்தோம்பல் இனியவை குரலை முடிச்சுட்டு உடனே ஒரு விஸ்வரூபமான ஒரு விஷயத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. நடுநிலைமை, செய் நன்றி அறிதல்னு அந்த அதிகாரங்களோட தலைப்பே ஒண்ணு அணுகுண்டா இருக்கும். ஏன்னா அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, குறைவிடமை, அழுக்காராமை, வெக்காமை, வெகுலாமை அப்படி போயிட்டே இருக்கும். தீவினையச்சம், ஒப்புரவு, ஈகை, புகழ் அப்படின்னு 24 அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் முடிக்கிறார். ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அடிப்படை கட்டடத்துக்கு அடிப்படை மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் நிறுத்துறாரு. அந்த புகழ் அது ஒரு ஸ்டேஜ், அது வரலையும் வரணும். அது வரலையும் வர்றதுக்கே இந்த 24 அதிகாரங்கள் மிக மிக அவசியம். அதுக்கப்புறமேட்டு துறவியல்ல விருப்பம் இருந்தா நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதை எடுத்துக்கலாம். இல்ல கொஞ்சம் பொருட்பால போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவையான புகழெல்லாம் அடைஞ்சிட்டு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இது இந்த மாதிரி செல்வத்தையும் அடையலாம். அல்லது பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அவரே சொல்றாருல அந்த பொருளையும் அடையலாம். இல்லார எல்லாரும் வெல்லுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்புன்னு சொல்றாருல அந்த செல்வத்தையும் அடையலாம். இப்படி பல்வேறு விதமான செல்வங்களை அடைஞ்சு விட்டு மறுபடியும் இந்த துறவியலுக்கு வந்து துறவு நிலையை நோக்கி போகலாம். அந்த துறவியல்ல அவர் முதல் குரலாக முதல் அதிகாரமாக எழுதுறது அருளுடைமை தான். அந்த அருளுடைமைக்கு அடுத்த அதிகாரமே எவ்வளவு நுணுக்கமா வச்சிருக்காரு பாருங்க வள்ளுவ பெருமாள். இந்த அன்பினுடைய உச்சமாக அந்த குரலை வச்சிருக்காரு, அந்த அதிகாரத்தை வச்சிருக்காரு. அதுக்காக தான் அந்த பதிவு செய்யறேன். அருளுடைமைன்னு போட்ட உடனே அவர் சொல்றதே புலால் மறுத்தல் தான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறோம்? மாட்டு பொங்கல் அன்னைக்கு இன்னைக்கு மாட்டை நம்ம தெய்வமா வணங்குறோம். ஆனால் இதே காலகட்டத்தில் நம்ம மாட்டையும் சாப்பிடக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். கல்லுண்ணாமைன்னு ஒரு மிகச்சிறந்த அதிகாரத்தை எழுதுறாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆனால் அந்த கல்லை விட்டுதான் அரசாங்கம் நடக்கக்கூடிய நிலைமையில நம்ம மனித இனமும் இருக்கு. இது போன்ற துயர்களை துடைக்க வேண்டிய நிலைமை தனி மனிதனாக நமக்கு இருக்கு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கின்றது. அதை சட்டம் போட்டு தடுக்கின்ற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கின்றது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று பட்டுக்கோட்டை மிக சிறப்பாக ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. பெரியார் உள்ளிட்ட மிகச்சிறந்த ஞானிகள் எல்லாம் வலியுறுத்துறது அதுதான். தன்னையே அறிய வேண்டும், தன்னை அறிந்து என்பவர வெண்ணிலாவேன் வள்ளலார் சொன்னாரு. அதைத்தான் நமது பெரியார் பகுத்தறிவு என்ற போர்வையில மிக சிறப்பாக முறையில் நமக்கு வழிகாட்டினாரு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதையே கருத்தை தான் நமது யார் எது சொன்னாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் அதை நீ பலமுறை யோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதை நீ கடைபிடினாரு. ஆனால் இந்த 2 அதிகாரத்திலேயே நம்ம பெரும்பாலான விஷயத்தை தவற விட்டுறோமே இன்னைக்கு காலகட்டத்துல அப்படின்றதை நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோன்றது இந்த இடத்துல நான் ஒரு சற்று வருத்தத்தோட பதிவு செய்யறேன். ஏன்னா ஊனுண்ணாமைன்ற ஒரு அதிகாரத்தை அருளுடைமை என்ற அதிகாரத்துக்கு பிறகு வைக்கிறார் புலால் மறுத்தல். அதுக்கப்புறம் தான் தவம்னே வைக்கிறாரு. ஏன்னா அந்த அருளுடைமையும் புலால் மறுத்தலும் இல்லாம தவம் செய்யறதுல அந்த வேலையும் இல்லை. தன்னூர் பெருக்கத்தான் பெரிது ஊன் உண்மான் எங்கேனும் ஆளும் அருள் அப்படின்றாரு. ஒரு பக்கம் நமக்கு விவசாயத்துக்கு உற்ற தோழனாக இருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு பலூனை விட்டு பெயிண்ட் அடித்து கொண்டாடுகின்ற அதே தருணத்தில் மறுபக்கம் நம்மளுடைய பணத்திற்காகவும் நம்மளுடைய உடல் தேவைக்காகவும் நம்மளுடைய வியாபாரத்திற்காகவும் அந்த மாடுகளை வெட்டி இறைச்சியாகக்கூடிய நிலைமையும் இங்க இருக்கு. ஒரு பக்கம் வள்ளுவர் சொல்ற பல்வேறு கருத்துக்களை கடைபிடிக்கக்கூடிய அதே சூழலில் கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தை மட்டும் நம்ம மீறக்கூடிய நிலைமையும் இருக்கு. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், நன்றியை கூட தெரிவிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வள்ளுவரின் சிலை அமைத்து 25 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி கன்னியாகுமரியில் 133 அடியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அமைத்த அந்த சிலையின் 25வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் ஒரு மிகச்சிறந்த நிகழ்வை அனைத்து நூலகங்கள்லயும் அவங்க ஏற்பாடு செஞ்சாங்க.
அதில் கடலூர் நூலகத்தில் கலந்து கொண்டு கருத்துரையாற்றக்கூடிய பெரும் வாய்ப்பை நான் பெற்றேன். தமிழக அரசின் ஒரு வாழ்த்துறைக்கான சான்றிதழை நாங்க அடைஞ்சேன், பெற்றேன். திருக்குறள் கருத்துரையாளர் விருத பேரறிவுங்கிற சிலை, பேரறிவு சிலை என்று அந்த சிலைக்கு பெயரும் இடப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான காரியத்தை செய்த தமிழக அரசே கூட, அது எந்த அரசு என்று நான் அரசியலுக்குள் நுழைய விரும்பவில்லை, எந்த அரசாக இருந்தாலும் கல்லு விற்கும் பணத்தில் தான் நாட்டை நடத்த வேண்டிய அவல நிலையிலும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அப்ப எந்த அளவிற்கு வள்ளுவத்திற்கும் நமக்கும் உள்ள இடைவெளி இருக்கிறது என்பதை இந்த திருவள்ளுவர் தினத்தில் நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும், அலசி ஆராய வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன். மாணவ செல்வங்களுக்கு வள்ளுவர் எத்தனை விஷயங்களை கொட்டி கொடுத்திருக்காரு. நட்பு என்ற ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம். இரக்கம் என்பதுதான் வாழ்க்கையில மிக மிக முக்கியம். அன்பும் அருளும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த அன்பு, அறிவு, அருள், பொருள் இந்த 4 இருந்ததுன்னா இந்த உலகமே நம் காலடியில் இருக்குன்றதை உணர்த்துவதற்காக தான் வள்ளுவர் அத்தனை அதிகாரங்களை கொடுத்தாரு. அந்த அன்புக்கு இலக்கணமாக பல கதைகளை நம்ம படிக்கிறோம். இந்த நேரத்துல எனக்கு மாவீரன் அலெக்சாண்டர் கதை கூட ஞாபகம் வருது. சென்ற நிகழ்ச்சி நான் நெப்போலியனை பத்தி பேசியிருந்தேன் வினை திருப்பதற்காக. ஆனால் இந்த அன்புன்னு பார்க்கும்போது எனக்கு மாவீரன் அலெக்சாண்டர் ஞாபகம் வருது. அந்த கதையை நான் பகிரணும்னு ஆசைப்படுறேன். ஏன் மாவீரன் அலெக்சாண்டர் நம்ம த கிரேட், அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்றோம்? உண்மையில் சொல்ல போனால் அலெக்சாண்டரை விட பல மடங்கு வலிமை வாய்ந்த ஒரு மன்னன் இந்த உலகத்துல இருந்தான். வரலாறு படித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பேரு செங்கிஸ்கான். ஏறக்குறைய அலெக்சாண்டரை விட பல பகுதிகளை அவன் பிடிச்சிட்டான். இங்கிலாந்து தான் பொதுவா சூரியன் விழாத நாடு என்று சொல்வார்கள், சூரியன் மறையாத நாடு என்று சொல்வார்கள். ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுடைய ஆட்சி தான் இருக்கும். அந்த அளவிற்கு உலகமெங்கும் தன்னுடைய குடையை பரப்பி வைத்திருந்த ஒரு நாடாக ஒரு காலத்தில் இங்கிலாந்து இருந்தது. இன்னைக்கும் அந்த நாடுகளோட மீட்சியை தான் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் சொல்லிட்டு காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிலாம் நம்ம விளையாடுறோம். நிறைய போட்டிகள்லாம் நடத்தப்படும். ஒரு காலத்தில் இங்கிலாந்தின் கீழ் இருந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த அமைப்பை வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு செங்கிஸ்கான் தான். ஆனா இந்த 2 பேரை நம்ம சொல்றது இல்ல த கிரேட் அப்படின்னு. ஆனா மாவீரன் அலெக்சாண்டர் நம்ம மாவீரன் சொல்றோம். ஏன் மாவீரன் சொல்றோம்? ஏன்னா அவன் வெறும் வீரத்தை மட்டும் வச்சிருக்க, அவன் வீரத்தோடு சேர்ந்து தன்னுடைய அன்பையும் சேர்த்து வச்சிருந்தான். அதற்கு உதாரணம் போர சென்ற புருஷோத்தமன அவன் அந்த இடத்துல ஜெயிக்கிறான். மிகச்சிறந்த ஒரு பெரிய யானைப்படை அது நம்மளுடைய போர சென்ற புருஷோத்தமிட்ட இருந்தது. அதனால அவரால் எதிர்த்து அதை வெல்ல முடியல. சிந்து நதிக்கரை ஓரத்துல ஒரு கட்டத்துல கடுமையான போருக்கு பிறகு மாவீரன் அலெக்சாண்டர் வெற்றி பெறாரு. ஆனாலும் அவனுடைய வீரத்தை என்றார். இவ்வளவு பெரிய படைபலத்தோட வந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு வீரத்தோட வந்து நம்மளை ஒருத்தவன் வீழ்த்திட்டானே, வீழ்த்த முயற்சி பண்ணானே, நம்ம அவனை வீழ்த்திட்டோம். இருந்தாலும் அவனையே அந்த நாட்டின் சத்திரபதியா மாத்திடலாம்னு சொல்லிட்டு அந்த நாட்டை திருப்பி கொடுக்குறாரு. அவனுடைய வீரத்தை போற்றி அவனுக்கு பல்வேறு பகுதிகளை இலவசமாவே கொடுக்குறாரு. இந்த நிலத்துல நீ ஆட்சி பண்ணிக்கோ. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனாக அலெக்சாண்டர் இருந்தான். ஆனா செங்கிஸ்கானும் இதே மாதிரி நிறைய செஞ்சிருக்கான். செங்கிஸ்கான் அதே போல ஒரு நாட்டுக்கு போகும்பொழுது ஆப்கானிஸ்தானத்தை போரிட்டு படைகளை செலுத்தி அந்த ஆப்கானிஸ்தானத்துல இருக்க மன்னனை பிடித்து வரும் பொழுது அவங்க படை வீரர்கள்லாம் கேட்கறாங்க. அப்ப கேட்கிறாரு ஆப்கானிஸ்தானத்தை அந்த மன்னருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு அந்த படைத்தளபதிகள் கேட்கும்போது செங்கிஸ்கான் சொல்றான், அவன் நாட்டில் நாம் என்னென்னலாம் கொள்ளையெடுத்தோமோ அந்த வெள்ளிய பரிசா கொடுத்திருக்க. உடனே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி, நம்ம மன்னரா அப்படி பேசுறாரு. அப்புறம் தான் உண்மையை சொல்றாரு, அந்த வெள்ளியை எல்லாம் உருக்கி அவனுடைய கண்ணிலையும் காதலையும் வாயிலையும் கொண்டையிலையும் ஊத்துங்க. இதுதான் செங்கிஸ்கான் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த தண்டனை. இன்னைக்களவும் உலக அளவுல ஒரு மன்னர்களுடைய ஒரு கொடுமையான ஒரு தண்டனைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு தண்டனை. வெள்ளிய பரிசா கொடுத்தது எப்படின்னா, அந்த வெள்ளியை உருக்கி, வெள்ளியுடைய உருகு நிலையை 2000 டிகிரி இருந்தாதான் வெள்ளியா உருகும். சாதாரணமா ஒரு 100 டிகிரில தண்ணி ஆகிற மாதிரி ஆகாது. அப்ப எவ்வளவு பெரிய உருகு நிலை இருக்கும் அந்த வெள்ளி, எப்படி கொதிச்சிருந்திருக்கும். அதை அவனுடைய கண்ணிலும் வாயிலும் தொண்டையிலும் ஊற்ற சொன்னவன் தான் செங்கிஸ்கான். அதனாலதான் மிகச்சிறந்த ஒரு போர் வீரனாக இருந்தாலும் அவன் பேர் சரித்திரத்தில் இடம் பெறல, பெற்றாலும் அவன் கொடுங்கோல் மன்னன். ஆனால் மாவீரன் அலெக்சாண்டர் பேர் ஏன் இடம் பிடிச்சதுன்னா அவன் அன்பு நெறியில் வாழ்ந்ததுனால்தான். ஆகவேதான் அன்புடையார் எல்லாம் தமக்குரியர், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பெறும். இந்த என்புன்ற வார்த்தையை நம்ம இலங்கை மண்ணில நான் பார்த்தேன். அதுவும் ஒரு காரணம் இந்த தலைப்பை நான் கொடுத்தது. நம்ம தமிழை பலவிதமா நேசிக்கிறோம், வாசிக்கிறோம், சுவாசிக்கிறோம். ஆனால் இலங்கை மண்ணில தமிழை நுணுக்கமாக அங்க இருக்கின்ற ஒரு மருத்துவமனையில என்பு மருத்துவமனைன்னு தான் எழுதியிருந்தாங்க, எலும்பு மருத்துவமனைன்னு எழுதி. ரொம்ப ஆச்சரியப்பட்ட அதை என்னுடைய புகைப்பட கருவியில கூட நான் படம் பிடிச்சேன். எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை இங்க பயன்படுத்திருக்காங்க. அப்ப என்புன்ற வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்படணும். ஏன்னா வள்ளுவர் பயன்படுத்தின வார்த்தை. அதனால அதே வார்த்தையை அங்க பயன்படுத்தணும்ட்டு இலங்கை மண்ணில பல இடங்கள்ல மருத்துவமனை உள்ளிட்ட இடங்கள்ல என்பென்ற வார்த்தை தான் எழுதியிருக்காங்க. அப்படி வள்ளுவருடைய பல்வேறு விதமான கருத்துக்களை மட்டுமல்ல, சொற்களை கூட பல்வேறு நாடுகள்ல போற்றி வணங்கக்கூடிய ஒரு தெய்வ புலவராக நமது வள்ளுவர் இருக்காரு. பல இடங்கள்ல நான் சொல்லி இருக்கிறேன், 10 உடைமைகளை நமக்கு கொடுத்திருக்காரு. அன்புடைமை, அறிவுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, குறைவுடைமை, ஒழுக்கமுடைமை, ஊக்கமுடைமை, நானுடைமை,
அருளுடைமை என்று 10 உடைமைகள் கொடுத்திருக்காரு. அதுல மிகச்சிறந்த உடைமையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அன்புடைமை. ஆனால் அதற்கு ஈடாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அறிவுடைமை. இந்த 2 உடைமைகளும் 2 கண்களாக நமக்கு இருக்கணும். ஆனால் அறிவுடைமை என்பது நம்ம அறிவை விரிவு செய்யறதுக்கு உதவலாம். ஆனால் அன்புடைமை என்பதுதான் இந்த உலக வாழ்வை நம்ம அனுபவித்து வாழ்வதற்கு உதவும். அதையும் பல நிகழ்ச்சிகள் நான் சொல்லியிருக்கேன். இந்த உலக வாழ்க்கையை பலமாக நாம் வாழ்வதற்கு அறிவு வேணும், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அறிவு வேணும். ஆனால் இனிமையாக சந்தோஷத்துடன் அனைவரிடம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நம்ம வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அப்படி வாழ்வதற்கு நிச்சயமாக அன்புதான் வேணும். அந்த அன்பை வலியுறுத்துகின்ற வகையில் தான் நம்முடன் பணிபுரிகின்ற பல தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் சென்று நாம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நிலைமையில நம்மளுடைய காணும் பொங்கல் கொண்டாடப்படுது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பெற்றவர்கள் காலில் விழறதுக்கே பிள்ளைகள் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்றது யோசிக்கணும். ஆகவே இதையெல்லாம் கூட மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் வள்ளுவம் என்பது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியன்றதை நம்ம உணர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். வள்ளுவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். எதில் தொடங்கி எதில் முடிப்பது என்பதுதான் திருக்குறள்ல இருக்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா குறளுமே அதில் மிகச்சிறந்த குறள் தான். எதை விடுத்து விட்டு எதை பேசுவது என்பது ஒரு 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 $1,000,000 கொஸ்டின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நேற்று இரவு கூட நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பார்த்தேன். ஏன்னா அந்த அன்பின் மகத்துவத்தை வலியுறுத்துகின்ற வகையில் அந்த படம் இருந்ததுனால இங்க நான் பதிவு செய்யறேன். முடிந்தால் இன்று இரவு நீங்கள் விடுமுறை காலன்றதுனால அந்த நிகழ்ச்சியை பாருங்க. த ரயில்வே மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலி சீரியல், வெப் சீரிஸ், ரொம்ப அற்புதமான ஒரு படம். அதுல குறிப்பாக என்னை போன்ற மருத்துவர்களின் பங்களிப்பு அதுல ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப மனசுக்கு இதமா இருந்தது, ரொம்ப பிடிச்சது. அதை இங்க பகிரணும்னு ஆசைப்படுறேன். 1984 ஏன்னா வரலாற்று செய்திகள்லாம் மிக அழகாக இங்க கொடுத்தாங்க. இந்த நாளில் என்னென்னலாம் நடந்தது. ஆனால் இந்த நாளில் அது நடக்கல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு பெரும் துயர் மத்திய பிரதேசம் போபால்ல ஒரு விஷவாயு லீக் ஆயிடுச்சு ஒரு கம்பெனில. அதை நோக்கிய ஒரு திரைப்படம் தான் அது. அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே மேன் அப்படின்றத அந்த படத்துடைய தலைப்பு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய ரயில் அந்த போபாலை நோக்கி வருது. அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கான அவர்கள் எடுக்கிற முயற்சி தான் அந்த 5 மணி நேர வெப் சீரிஸுமே, படமும். அது ரொம்ப அழகா நுணுக்கமா அதுல எந்த சிக்கல் இருக்கு, தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அதுல இருக்கு, என்னென்னலாம் அதுல பிரச்சனை இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு அதுல பாதிக்கப்பட்டாங்க, அதுல எந்த அளவுக்கு இந்த அன்பு என்பது ஒரு மிக முக்கியமான வேலையை செஞ்சது அப்படின்ற மாதிரி பல காட்சிகள் அதுல இடம் பிடிச்சது. அதுல எனக்கு மனது நெகிழ வைத்த ஒரு காட்சி, அதுல வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு இளைஞன் ஒருத்தன் இருப்பான். அதுல ஒரு காட்சி கேட்பாங்க. ஏன்னா இந்த அன்பு என்பது வெறும் நம்மை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நாம் செய்வதல்ல. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண சிப்பந்தி, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாம் சுருண்டு விழுந்து மரணம் அடைந்துட்டு இருப்பாங்க. அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. இதற்கிடையில அந்த நேரத்தில் தான் இந்திரா காந்தியோட படுகொலை நடந்திருக்கும் 1984. அப்போ அந்த ரயிலில் வருபவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களை வெட்டுவதற்கு சீக்கியர்கள் தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சீக்கியர்கள் தான் இந்திரா காந்தியை சுட்டாங்கன்றதுனால எவ்வளவு சிக்கல்கள் பாருங்க இந்த மனித வாழ்க்கையில. இந்த அன்பு என்ற ஒற்றை புள்ளி எத்தனை விதமான சிக்கல்களை எத்தனை பரிமாணத்துல உருவாக்குது பாருங்க. அது ரொம்ப நுணுக்கமாக அந்த திரைப்படத்துல காட்டியிருக்காங்க. யாரோ ஒரு 4 பேர் செய்த தவறுக்காக ஒரு இனத்தையே வெட்ட வேண்டும் என்று பகை உணர்வோடு அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனம் அந்த ட்ரெயின்ல ஏறிடும். அந்த ரயில் இந்த போபாலை நோக்கி வருது. ரயிலுக்குள்ள அந்த சிக்கல் போபாலுக்கு வந்துருச்சுன்னா இந்த விஷவாயு தாக்குதல், இந்த ரயிலை நிறுத்துறதுக்கு தேவையான அந்த தொழில்நுட்பம் எல்லாம் தடைப்பட்டுடும். அப்ப இந்த ரயில்வே மேன், இங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சு அதை அதை சரி செய்யறாங்க. இப்படி அந்த படம் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம். அது அந்த சிப்பந்தி என்பவன் தன்னால முடிந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு உண்மையான ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு வேலை செய்பவனோ அந்த தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றணும் அப்படின்ற அடிப்படையில பல்வேறு விதமான முயற்சிகளை செய்வான். கடைசியில அவன் சொல்லுவான், அவருடைய மேலாளர் சொல்லுவார், நீ உன் வீட்டுக்கு போயிடு, நான் மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்க இருக்கவங்க நான் சமாளிச்சுக்கிறேன், நீ நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்ட அப்படின்றப்ப அவன் சொல்லுவான், நான் வீட்டுக்கு போகல சார், நிறைய என்னுடைய அம்மா இறந்துருப்பாங்க. ஏன்பா சொல்றேன்னா, அந்த தொழிற்சாலைக்கு பக்கத்துலதான் என்னுடைய வீடு, இங்க இருக்கவங்களுக்கே இந்த நிலைமைன்னா அங்க இருக்கவங்களுக்கு நிறைய என்னுடைய அன்னை இழந்திருப்பாங்க, அதனால இன்னும் என்னால என்ன முடியுமோ நான் சொல்றேன் சார். இதுதான் உண்மையான அன்பு. இதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பை வலியுறுத்தி தான் 2 வார்த்தைகளை நமது வள்ளுவர் மிக சிறப்பாக வைத்து அந்த கிளைமேக்ஸ் கொடுக்கிறாரு. அந்த ஆரம்பத்துல இருக்க இல்லறவியல், குறிப்பாக புகழ் என்ற அதிகாரத்துக்கு முன்னாடி தீவினை அச்சம்னு ஒரு அதிகாரத்தை இந்த பக்கம் வச்சுட்டாரு இடது பக்கமா, புகழ் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வலது பக்கமா வச்சுட்டு 2 அதிகாரங்களை உள்ள விடுறாரு. ஒப்புரவு, ஈகை, இது 2மே இந்த அன்பு இருந்தா மட்டும்தான் வரும். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் இடைப்பட சேயாயினும் தொடைபுணர்ந்து அறிவிலை நன்கலம் பயக்கும் காலை சான்றோர் பாலராக சாளார் பாலராகவே வேட்டு புறநானூற்று பாடல் ஒன்று சொல்லுது. பொண்ணு ஒரு இடத்துல விளையுது, மணி ஒரு இடத்துல விளையுது, வைரம் ஒரு இடத்துல விளையுது.
ஆனால் எது எது எங்கெங்க விளைஞ்சாலும் கூட ஒரு இறைவனுக்கு சாற்றப்படும் போதோ அல்லது ஒரு மன்னனுக்கு சாற்றப்படும் போதோ எல்லாமே ஒரே மாலையா வந்துடுதுன்ற மாதிரி. அப்படி வள்ளுவர் பல்வேறு கருத்துக்களை பல இடங்கள்ல எல்லாத்தையும் எடுத்தாலும் கூட பனை ஓலையில இந்த எழுத்தாணியை வச்சு எல்லாத்தையும் இந்த 133 அதிகாரத்துல ஒட்டுமொத்த சாரத்தையும் அப்படியே ஒரு டிராப்பா கொடுத்துட்டாரு நம்ம. அப்ப பாருங்களேன், இந்த பக்கம் புகழ் முடிச்சுட்டாரு 24வது அதிகாரத்தை. தீவினை எச்சம் இருந்தா அதுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஆனா தீவினை எச்சத்தை தாண்டிட்டினா இந்த 2 இருந்ததுன்னா போதும், நீ புகழ தொட்டுடலாம். ஆனா அந்த 2 இருக்கிறதுக்கு உனக்கு அந்த பேஸ்மெண்ட் வேணும். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், டாப் 10 அந்த முதல் 10 அதிகாரத்துல முக்கியமானது. இனிய உளவாக இன்னாத உரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனியவை குரல் வச்சாரு. மோப்ப குழையும் அணிச்ச முகந்திரிய நோக்க குழையும் விருந்தோமல் வச்சாரு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்புடமின் வச்சாரு. அப்புறம் குழல் எழுதி யாழ் எழுது என்பது தம் மக்கள் மழை சொல் கேணாதவர் மக்கட்பேரன் வச்சாரு. வாழ்க்கை துணைலாம் வச்சாரு, இல்வாழ்க்கை வச்சாரு. அதுக்கு முன்னாடி வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண்மனை வித்தல் இறைவாழ்த்தல். அந்த டாப் 10 இந்த பேஸ்மெண்ட்டை கொடுத்தாதான் அடுத்ததுக்குள்ள நீங்க உள்ளே நுழைய முடியும். அப்ப இந்த 10 அதிகாரங்களை முதல்ல தரவா இதை முழுமையா படித்து அதை வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்தாதான் அடுத்த 10 அதிகாரத்துக்குள்ளே நுழைய முடியும். அடக்கமுடைமை ஒழுக்கமுடைய ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. பொறையுடைமை பொறாமையுடைமை, அதைதான் அழுக்காராமைன்னு போட்டிருப்பாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு தமிழ்ல வெள்ளாடி இருக்காரு பாருங்க நம்ம வள்ளுவர். தமிழ் என்ற வார்த்தையை எழுதல. பல பேர் சொல்லுவாங்க தமிழ் என்ற வார்த்தையை எழுதல, அவர் எப்படி தமிழ் பெரிய தமிழ் தலைவர் அவருன்னு சொல்றீங்களே. ஏன்னா அப்ப இருந்த ஒரே மொழி தமிழ், அதை எப்படி எழுத முடியும்? உலகத்துல ஒரு மனுஷன் தான், அவனுக்கு எதுக்கு பேர்? மனுஷன், அவ்வளவுதான். அதுதான் அப்ப இருந்திருக்கு. உலகத்தின் ஆதி மொழி இது. அந்த நேரத்துல வேற மொழியே இல்ல. தமிழ் என்ற ஒற்றை மொழி தான் இவ்வளவு இலக்கணத்தோட இலக்கியத்தோட வீரியத்தோட இருந்திருக்கு. அதனால அவர் அந்த தமிழை பத்தி எழுதல. தன்னுடைய வாழ்வியல் நெறிகளையே இறையாக உணர்ந்ததுனாலதான் இறை என்ற வார்த்தையை மட்டும்தான் அவர் போட்டிருக்காரு தவிர மற்றபடி கடவுள் என்ற வார்த்தையை அவர் பல இடங்கள்ல எழுதல. இப்படி பல்வேறு கருத்துகளோடு சேர்த்து நுணுக்கமாக ஓமைகளோடு அணிகளோடு கொடுத்தவர் தான் வள்ளுவர். அப்போ இந்த 10 அதிகாரங்களை முடிச்சு அடுத்த 10 அதிகாரங்களை முடிச்சு நம்ம உள்ள நுழையணும்னா தீவினை அச்சம்னு ஒரு பிளாக் மார்க், அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கொடுக்குறாரு. தீயவை தீய பயத்தலாம், தீயவை தீனும் அஞ்சப்படும். நீங்க கெட்டது செஞ்சா அது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய கெட்டதுல தரும். அதனால அதை நம்ம தீயை விட தீ என்பது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயமோ அதை விட நம்ம அஞ்சிடும். ஆனா தீக்கு 2 பண்பு இருக்கு. நல்ல பண்புலயே அது மிக உயர்ந்தது, தீய பண்புலயே அது மிக உயர்ந்ததுன்னு சொல்லலாம். நல்ல பண்புன்னா நீங்க மற்ற பஞ்சபூதங்கள்ல 5 நிலங்கள்ல தீயை தவிர மத்த எதையுமே அது திசையில தான் போகும். இப்ப நீங்க தண்ணியை மேல இருந்து கீழே ஊத்தினீங்கன்னா கீழே தான் போகும். காத்தை இங்க இருந்து அங்க ஊதுனீங்கன்னா அந்த பக்கம் தான் போகும். மண்ணை இங்க இருந்து வெட்டி அங்க போட்டீங்கன்னா அங்கதான் போகும். வானம் அங்க இருக்குன்னா வானம் அங்க இருந்து கீழே தான் பார்க்கும். ஆனா நெருப்பை பாருங்களேன், நீங்க திருப்பி பிடிச்சாலும் மேலதான் எரியும். நீங்க எவ்வளவு திருப்பி பிடிச்சாலும் மேலதான் எரியும். அதுதான் நெருப்பின் மிக சிறப்பு. அதனாலதான் ஃபயர் இருக்கான்னு நம்மளை கேட்கறாங்க. ஒரு ஃபயர் இருக்கணும்னா எவ்வளவு நம்மள திருப்பி போட்டாலும் சரி, எவ்வளவு நம்ம அழுத்தணும்னு நினைச்சாலும் சரி, அதை மீண்டு அந்த நெருப்பு எப்படி மேல் நோக்கி எரிகிறதோ அப்படி நம்ம எரியணும். அதே சமயத்தில் ஒரு சிறு பொறி ஒரு ஒட்டுமொத்த காட்டையே அல்லது ஒட்டுமொத்த உலகத்தையே கூட எரித்து விடும். சமீபத்துல பார்த்தோம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவ்வளவு ஒரு செயற்கையும் ஒரு பொறி எந்த அளவுக்கு எரித்து நாசமாக்கி விட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அதனாலதான் தீவினை எச்சம்னே அதுக்கு அதிகாரம் வச்சாரு. அப்ப அதை தாண்டி விட்டு ஒப்புரவு ஈகைக்குள்ள போனாதான் புகழ் என்பது நமக்கு வருது. தோன்றின் புகழோடு தோன்றுக அதெல்லாம் தோன்றலின் தோன்றாமை என்று நமக்கு வழிகாட்டுறவர். அந்த ஒப்புரவு ஈகை என்பதற்கு ஒரு சின்ன வித்தியாசம் கூட இருக்கு. ஈகை என்பது ஈயன இறத்தல் இழுந்தென்று, ஈயன் என்றால் அதனினும் இழுந்தென்று. எப்படி போடுறான் பாருங்க தமிழிடம், பாருங்களா எவ்வளவு அழகா எழுதுறாங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து, இது ஏற்கனவே சொன்ன இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா தமிழர் திருநாளை கொண்டாடும் போது இந்த தமிழை நம்ம பேசாம இருக்க முடியாது, தமிழின் பெருமையை சொல்லாம இருக்க முடியாது. முடியரசன்ற ஒரு அற்புதமான கவிஞர், வானம்பாடி கவிஞர்களில் முதன்மையான கவிஞர், பாரதிதாசனின் தலைமை கவிஞர், ஒரு மிகச்சிறந்த கவிஞர், தமிழக அரசின் பல்வேறு விருதுகளை பெற்றவர். யாருக்கு நம்ம திருக்குறள் காமராஜர் ஐயா போல தமிழை மிகவும் நேசித்து சுவாசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஒரு பாட்டுல இந்த தமிழன்னா என்ன, தமிழன்னா என்ன, தமிழ்னா என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்று வாழ்ந்த பெருமை பெற்றானவன். மாநிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நானிலமாக பிரித்தாண்ட நாகரிக மைந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் இலகு முதல் பண்டங்கள் பல ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் பல சுற்றி களமேறி வந்தவன் தான். அஞ்சாமை அஞ்சுவதை எண்ணி அஞ்சு அகற்றிடுவான் அப்படின்னு முடிச்சுட்டார். அஞ்சாமை மிக்கவன் தான். அதனாலதான் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு பாத்தீங்களா, ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டு என்பது அப்படியே வந்தது, அதுக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் மாறுது. இதுதான் தமிழின் சிறப்பு. தமிழை அழிக்க நினைச்சா இதான் நிலைமை, தமிழ் இனத்தை அழிக்க நினைச்சாலும் இதான் நிலைமை.
தமிழ் பாரம்பரியத்தை அழிக்க நினைச்சாலே தான் நிலைமை. அது வரலையும் ஜல்லிக்கட்டுன்றது கிராமத்துல இருந்த மக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்ப ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்து அதை மீறி வந்ததோ, இன்னைக்கு உலகமெங்கும் எல்லா தொலைக்காட்சியிலும் லைவ் டெலிகாஸ்ட், நேரடி ஒளிபரப்பு. எந்த டிவியை திறந்தாலும் எல்லா செய்தி சேனல்லையும் மாடு அடக்கிறது தான் ஓடிட்டு இருக்கு. அப்படித்தான் இந்த தமிழினம் அழுத்த அழுத்த புறப்படுகின்ற ஒரு அம்பாக வீரியத்தோடு வலிமையோட இருக்கும். ஏன்னா அதோடைய சிறப்பு அது மாதிரி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அது ஒரு அமுது. அந்த அடிப்படையில் தான் வள்ளுவர் மிக சிறப்பாக இதை அழகா வடிவமைக்கும் பொழுது அந்த ஒப்புரவு ஈகை அப்படின்னு சொல்றாரு. அதுல ஈகை என்பது ஈயன இறத்தல் இழுந்தன்று, ஈயல் என்றால் அதனும் இழுந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றால் அதனும் உயர்ந்தன்று கூட ஒரு பாடல் இருக்கு தமிழ். ஒருத்தட்ட போய் நம்ம கேட்கறது என்பது இழிவானது. ஆனா கேட்கறவங்க நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட இழிவானது. ஒருத்தவங்கிட்ட நம்ம போயிட்டு நாமளா போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது உயர்வானது. ஆனா தானாக அது கொடுக்கறவங்க கிட்ட இல்லங்க வேணாங்க பரவாயில்ல நான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது அதை விட உயர்வானது. எவ்வளவு அழகா கம்பாரிசன் பண்ணி 4 வரியில ஒரு வாழ்வியல் தத்துவத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ தானாக நாம் கேட்டு ஒருவருக்கு மட்டும் அல்லது நமக்கு தெரிந்தவருக்கு நாம் செய்வது என்பது ஈகை. யாருக்கோ அது பலனடைய போதுன்ட்டு யாருக்கும் தெரியாம யோசிச்சு பாருங்க. ரயில்வே டிராக்லயும் சரி, சாலை ஓரங்கள்லயும் பல மரங்கள், பல புளிய மரங்களை, புளியம்பழங்களை கொடுக்குது, மாம்பழங்களை கொடுக்குது, நிழலை கொடுக்குது. யார் நட்டா யாருக்கும் தெரியாது. ஒப்புரவு. இதைதான் சாம்ராட் அசோக் நம்ம கிட்ட கடைபிடிச்சார். கொல்லாமை என்ற அதிகாரத்தின் ஒரு ஊடாக ஒரு கட்டத்தில் அந்த புத்த மார்க்கத்தை தழுவிய பிறகு ரோடெங்கும் சாலையெங்கும் மரங்களை நட்டு அதை முதலில் கொண்டு வந்தவரே சாம்ராட் அசோக் தான். ஏன்னா இன்னைக்கு நாம் செய்கின்ற உதவி என்பது என்றோ ஒரு நாள் நம்மளுடைய தலைமுறைக்கு உதவி செய்யும் என்று ஒப்புரவு. அதற்கு உதாரணமா 3 அற்புதமான உதாரணத்தை, ஊர் நீர் நிறைந்தற்றே அப்படின்னு போட்டிருப்பாரு, மருந்தாகி தப்பா மறந்தற்றால் போட்டிருப்பாரு, இன்னும் பழம் நரம் உள்ளூர் பழுத்தற்றால்னு 3 அற்புதமான உதாரணங்களை அந்த ஒப்புரவுன்ற அதிகாரத்துல மட்டும் மிக அழகா கொடுத்திருப்பாரு. அதுபோல ஈகை என்பது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றதை மிக சிறப்பாக வரியார் கொன்றீவதே ஈகை என்று அந்த பஞ்ச் டயலாக் மாதிரி கொடுத்திருப்பாரு. இப்படி இந்த ஒப்புரவும் ஈகையும் என்பதுதான் அந்த அன்பின் ஒரு படிநிலையா நம்ம பார்க்கணும். அதை இந்த நேரத்துல நம்ம பொங்கல் திருநாள்ல ஒரு சபதமா கூட நம்ம ஏற்கலாம். நம்மால் முடிந்த விஷயங்களை, அது எந்த விதமான தானமாகவும் இருக்கலாம். தானத்தில் மிக சிறந்த தானம் ஞான தானம் நான் சொல்லுவேன். நமக்கு தெரிந்த விஷயங்களை பலரிடம் பகிரணும்ன்றதுதான். இன்ஃபேக்ட் இந்த அன்புக்கு இலக்கணமாகவே நான் வள்ளுவரை பாக்குறேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பு இந்த மக்கள் மேல இருந்திருந்தா தாம் பேரே எழுதாம, நம்மள மாதிரி இப்ப வாட்ஸ்அப் டைப்பிங் எல்லாம் கிடையாது, பனை ஓலையில எழுத்தாணி வச்சு இலக்கண இலக்கியத்தோட இத்தனை ஓமைகளோட எளிமையா புரியுற மாதிரி 1.25 அடியில 1330 குரட்பாக்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி பாதுகாத்து நமக்கு கொடுத்திருக்காருன்னா எப்படிப்பட்ட ஒரு அன்பின் உச்சமாக நமது வள்ளுவர் இருந்திருக்கணும். அதனாலதான் 3 அழகா பிரிச்சு நமக்கு பல்வேறு விதமான தத்துவங்களை, பல்வேறு விதமான பாடல்களை கொடுத்தாரு. மாணவ செல்வங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவர்களுக்கான ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யறேன். இந்த நாள்ல நிறைய விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சா கூட இந்த ஆங்கிலம் நமக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. ஆனால் இது கற்றுக் கொடுக்குற எல்லாத்தையும் நம்மளுடைய தமிழினம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. ஆனா அதோட அருமை நமக்கு தெரியல. இப்பதான் ஒண்ணு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம படிக்கிற எல்லாமே நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எப்பயோ கற்றுக் கொடுத்துருது. குறிப்பாக திருக்குறள்ல இல்லாததே இல்லை. அப்படி பார்க்கும்போது எங்களுடைய உலக சுகாதார நிறுவனம் பல விஷயங்களை சொல்லுது. நலம் என்பதே எப்படி வரையறுக்குதுன்னா, இட் இஸ் a state of physical, mental, social well-being, not உடல்நல ரீதியாக, மனநல ரீதியாக, சமூக ரீதியாக நல்லா இருக்கணும் அப்படின்றத நலம்னே சொல்லுது. வலி முதலா எண்ணிய 3ன்னு மருந்துக்குன்னே ஒரு அதிகாரம் எழுதியவர் தான் நமது வள்ளுவர். அதனால்தான் சொன்னேன், வள்ளுவர் மிஞ்சின ஒரு டாக்டர் யாரும் கிடையாது. எங்க இயக்கத்தின் சார்பாக நான் நடத்துற நிகழ்ச்சியில கூட மருத்துவர் தினத்தன்னைக்கு எனக்கு எல்லாரும் மருத்துவர்னு வாழ்த்து சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஆங்கில முறையில் மருத்துவம் படிச்சவன், ஆங்கில முறையில் மருத்துவம் செய்பவன். ஆனால் நான் நடத்துகின்ற நிகழ்ச்சி வள்ளுவரும் வள்ளலாரும் சொல்லும் மருத்துவர் தான். ஏன்னா என்னுடைய பார்வையில வள்ளுவருக்கும் வள்ளலாருக்கும் நிகரான மருத்துவர் உலகத்துல யாரும் கிடையாது. அன்பெனும் பிடிகள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பனும் கரத்த வரமுதே, அன்பனும் வலைப்புட்படும் பரம்பொருளே, அன்பெனும் அணுகுல் அமைந்த பேரொழியே, அன்பெருவாம் பரசிவமே என்று வள்ளலார் அன்பை இறைவனின் ஒரு வடிவமா பார்த்தாரு. அதே அன்பு ஒரு உடைமையாக உனக்கு வேணும்ன்றதுனால தான் டாப் 10 முதல் 10 அதிகாரத்துல முதல் உடைமையாகவே வச்சுட்டாரு நமது வள்ளுவர். அப்ப அந்த அன்பு என்பதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையின் இலக்கணத்தை நம்ம போகணும். ஆகவே எல்லா விஷயத்தையும் இந்த ஆங்கிலம், பல்வேறு மொழிகள் நம்ம கற்றுக் கொடுத்தாலும் இதெல்லாம் நம்மளுடைய தமிழர்கள், குறிப்பாக நம்ம வள்ளுவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டாரு. அப்ப ஆங்கில வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 10 குவாலிட்டிஸ் இருக்கணும்னு ஒவ்வொரு மனிதனுக்கும். அவன் இந்த 3 தலங்களையும் முறையாக வாழ்வதற்கு. வள்ளுவரே பாருங்க எல்லா அதிகாரத்தையும் அப்படிதான் கொடுத்திருக்காரு. வெறும் உடல் நலத்துக்கு மட்டும் கொடுக்கல, மருந்துன்ற அதிகாரம் கொடுத்திருப்பாரு. அதுல வலி முதலா எண்ணிய 3ன்னா பொதுவா இந்த வாதம், பித்தம், சிலேத்துவம் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய பார்வையில் அது வேற. நான் ஒருவேளை வள்ளுவருக்கு உரை எழுதுனா நான் எப்படி எழுதுவேன்னா, அன்பு, அறிவு, அருள் அப்படின்னு எழுது.
அந்த அருள் கூட பண்புன்னு மாத்திடுது. அந்த 3 இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும், அது உடல்நல பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனநல பிரச்சனையா இருந்தாலும் சரி, சமூக நல பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த 3 தான் காரணமா இருக்கும். நீங்க எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி பாருங்க, இந்த 3த்துல வந்து லேண்ட் ஆயிடும், இந்த 3த்துல வந்து நின்றுடும். ஆகவே நம்ம ஒவ்வொரு முறை கூட இனிமேட்டு அந்த மருந்து என்ற அதிகாரத்துல இந்த குறளை படிக்கும் போது மிகையினும் நோகினும் குறையினும் எல்லாம் நிறைய எழுதியிருப்பார். நிறைய விஷயங்கள் அவர் வள்ளுவர் எழுதியிருந்தால் கூட வழி முதலா எண்ணிய 3 அப்படின்னு சொன்னாரே ஒழிய அந்த 3 வாதம் பித்தம் சிலேத்துவன் வள்ளுவர் சொல்லல. அப்படிதான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் வள்ளுவர் நமக்கு கொடுத்த அன்பின் மிகப்பெரிய பரிசு. வள்ளுவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசே என்னன்னா அதுக்கு உரை எழுதாம விட்டதுதான். பல பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு அழகா குறள் எழுதினவரு, இவ்வளவு அழகா திருக்குறள் அதிகாரத்தை சொன்னவர் அப்படியே உரையும் எழுதியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்குமே. கண்டிப்பா சிறப்பா இருந்திருக்காது. அதுதான் அவருக்கு தெரியும். ஏன்னா அது சுருங்கி இருக்கும். ஒரு பாட புஸ்தகம் மாதிரி ஒரு 40 பக்கம் 50 பக்கம் தான் படிச்சுட்டு போயிட்டு இருப்பான், முடிஞ்சிட்டு இருக்கும். இவ்வளவு நாள் 2000 வருஷம் வந்திருக்காது. அப்ப வள்ளுவர் எவ்வளவு மதிநுட்பம் நூலோடு ஒரு அற்புதமான குறளை எழுதியிருப்பாரு. மதிநுட்பத்தோடு அந்த நூலறிவு சேர்க்கும் போது அவனுக்கு முன்னாடி வேற என்ன நிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல பாருங்களேன், நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவே மிகுன்றாரு. அப்ப எதை கடைபிடிக்கிறது? அப்ப எப்படி அவரு விளக்கம் எழுத முடியும்? அவருக்கே அது ஒரு கஷ்டம் இருக்குல்ல. மதிநுட்பத்தோட நூல் அறிவையும் சேர்த்துட்டா அவனுக்கு முன்னாடி எதுவுமே நிக்காதுன்றாரு. அப்புறம் அவரே என்ன சொல்றாரு, நுண்ணிய நூல் நீ என்னதான் படிச்சாலும் உன்னுடைய உண்மை அறிவே மிகுன்றாரு. ஆனா நம்ம அரசியல்வாதி இப்ப அதை மட்டும் எடுத்துக்கிறான் வசதியா. நான் முதல்ல சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல பொருள் செயல் வகையில எவ்வளவோ எழுதியிருக்காரு. அவரு தாங்க எழுதியிருக்காரு. அந்த அடிப்படையில் தாங்க நாங்க நடை போடுறோம். எல்லாரும் எழுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. அதனாலதான் மக்கள் படத்தெல்லாம் கொள்ளடிச்சு நாங்க வச்சுக்கிறோம். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகுதினர் கூறியதுனில். அதனாலதான் ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்காக நாங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறோம். ஏன்னா அதுக்கு ஈடான ஒரு ஓட்டு வாங்குற ஆயுதம் எதுவும் இல்லை அப்படின்ற அளவுக்கு மக்கள் அந்த அரசியல்வாதிகள். ஆனா அவர் சொன்னாரு, அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். ஆனா அந்த குறளை வசதியா மறந்துடுறது. இப்படி வள்ளுவர் தனக்கு தேவையான மாதிரி சொல்ற விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறது. மிக முக்கியமான ஒரு குறள் அது. அரணீனும் இன்பமும் ஈனும். எப்படி ஈனும்? திறனறிந்து தீதின்று வந்த பொருளா இருந்தால்தான் ஈனும். அதுதான் முதல்ல எழுதி வைக்கணும். ஒவ்வொரு அரசாங்க கட்டிடத்திலையும் ஒவ்வொரு அரசியல்வாதின் வீட்டிலையும் அதை எழுதிட்டு தான் மக்களையே பார்க்க போகணும். குடிசெயல்கள் தந்தான் ஒருவருக்கு மடி தெய்வம் தெய்வம் தான் முந்துரும்ன்றார். யார் ஒருவர் மக்கள் பணிக்காக போறாங்களோ அவங்களுக்கு இறைவனே வந்து வழி நடத்துவார் அப்படின்றார். நம்ம இறைவன் என்பதை இயற்கைன்னு எடுத்துக்கலாம், அல்லது மிகப்பெரிய ஒரு சக்தின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆக வள்ளுவர் பல்வேறு விதமான வழிகாட்டுதல் பண்ணியிருந்தால் கூட இந்த 10 விஷயங்களை இந்த நவீன காலத்துல நம்மளுடைய ஆங்கிலம் சொல்லுது. அதுல மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது செல்ஃப் அவேர்னஸ், எம்பதி. ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த 3ன்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த 3த்தை நம்ம வச்சுக்கலாம்: அன்பு, அறிவு, பண்பு. இதை இந்த மாட்டு பொங்கல் திருநாள்ல, காணும் பொங்கலை கொண்டாடக்கூடிய இந்த நன்னாள்ல ஒரு பொங்கல் செய்தியா கூட, என்னுடைய செய்தியா கூட தாழ்மையோட இந்த மன்றத்துக்கு நான் அறிவிக்கிறேன். அன்பு, அறிவு, பண்பு, இந்த 3ம் சரியான முறையில் நம்ம வச்சிருந்தோம்னா இந்த உலகத்தை நாம் வெல்லலாம். இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வான மருந்தும் அதுதான். அப்போ உடல் நோய்க்கு மருந்துன்னு அப்படி எழுதினவரு மனநோய்க்கு ஏகப்பட்டது மனசு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டாரு. எண்ணம், சொல், செயல், எத்தனை குறள்கள். அதை பத்தி நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில பேசிட்டோம். இருந்தாலும் சுருக்கமா சொல்லிடுறேன். எண்ணிய இது பண்றாரு. சொல்லல் வல்லன் சோர்வெல்லன் நஞ்சை அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிதுன்றாரு. இனிய உளவாக எண்ணாத குரல் கனி இருப்பை யார் கவர்ந்தற்றுன்றாரு. பயனட சொல் பாராட்டுவானே மகனன் மக்கட் பதறின்றாரு. அருமை உடைத்தன்று அசாவம் வேண்டும் பெருமை முயற்சி தருவன்றாரு. முயற்சி திருவினையாக்குன்றாரு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்து கூலி தருவன்றாரு. இப்படி எத்தனை குறள்கள்ல இந்த எண்ணம், சொல், செயல், ஏன்னா இது 3 தான் மனசுக்கு மிக முக்கியம். இந்த எண்ணம், சொல், செயல், இந்த 3 ஒரே நேர்கோட்டுல போனா மனம் என்பது நம்ம வசப்படும். இந்த மனமே மாபெரும் சக்தி. அதன் மூலமாக நம்ம பெரிய வெற்றி அடையலாம். அப்ப எண்ணத்து, சொல்லையும் செயலையும் வச்சு பல குறள்கள், அதற்கு பல உதாரணங்கள். கொக்கொக்க பூம்பும் பருவத்து குத்தொக்க சீர்த்த இடத்துன்றாரு. எப்படி ஒரு கொக்கு தன்னுடைய காலத்திற்காக காத்திருக்குதோ அது போல காத்திருந்து மிக சிறப்பான அந்த இறையை பிடிக்கிறதுக்கு நாம் காலமறிந்து செயல்படணும். காலமறிதல், வலியுறுத்தல், இடனறிதல், 3த்தையும் பேக் டு பேக் வரிசையா வைக்கிறாரு. அதை தெரிந்து விளையாடல், தெரிந்து செயல் வகைன்னு 2 பக்கத்துல 2 அரண்கள் மாதிரி வச்சு ஒரு செட்டா கொடுக்குறாரு. ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்க அழியாமைன்னு அதை ஒரு செட்டா கொடுக்குறாரு. குறிப்பறிதல 2 இடத்துல கொடுக்குறாரு. இன்னும் காமத்து பாலை பத்தி நம்ம அதிகமா பேசுறது இல்லை. ஆனால் அன்பை வலியுறுத்துகின்ற பொங்கல் திருவிழாவில் அதை பேசாம இருக்க முடியாது. சுருக்கமா தொட்டு காட்டிட்டு வந்துடுறேன். காமத்து பால்ல முதல் 5 அதிகாரங்கள்ல முதல் குறளை படிச்சாலே போதும் வள்ளுவன் எப்படிப்பட்ட ஒரு மகா பெரும் கவிஞன் என்றதை நம்ம உணரலாம்.
யோசிச்சு பாருங்க. காதல் சிறப்புரைத்தலா இருந்தாலும் சரி, தகையணும் குறத்தலா இருந்தாலும் சரி, நலம் குணங்குறத்தலா இருந்தாலும் சரி, குறிப்பறிதலா இருந்தாலும் சரி, பிணிக்கு நோய் மருந்து, பிறமன் நனிக்கு தன்னிழைக்கு நோய்க்கு தானே மருந்துன்றாரு. மருந்துன்ற அதிகாரத்தை போட்டு விட்டு அங்க ஒரு மருந்தை பத்தி பேசுறாரு. அப்ப எந்த எந்த தரப்பை அவர் விட்டு வச்சாரு? வீழும் இருவர்க்கினிய வழிகிடை போடா முயக்குன்றாரு. இப்படி பல்வேறு விஷயங்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த அவர் சொன்னதோட அடிப்படை சாராம்சம் இந்த 10 விஷயங்கள்ல லேண்ட் ஆகுது. அதை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யறேன் மாணவ செல்வங்களுக்காக. செல்ஃப் அவேர்னஸ், எம்பத்தி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங். இந்த 10 விஷயங்கள் தான் உலக சுகாதார நிறுவனத்தினால ஒவ்வொரு தனி மனிதனின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவைன்னு சொல்லப்படுது. இந்த 10 விஷயங்கள்: செல்ஃப் அவேர்னஸ், தன்னை தானே அறிவது; எம்பதி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எம்பதின்னு ஒண்ணு இருந்ததுன்னா உலகத்துல எந்த பிரச்சனையுமே யாருக்குமே வராது. இன்னைக்கு பாருங்களேன், ஈவன் அது குடும்ப உறவுகளா இருந்தாலும் சரி, அல்லது வெளி உறவுகளா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, தனக்குள்ள நியாயம் தான் பிறருக்கு என்றால் அந்த பிரச்சனை எங்குமே இல்லை. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல இந்த ஏற்றத்தாழ்வுகள் வர்றதுக்கு காரணமே தனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம்ன்றதுனாலதான். ஒரு கம்பளி பூச்சி பார்த்து கூட நான் ஒரு கவிதை எழுதினேன். ஏன்னா இயற்கை கொண்டாடக்கூடிய இந்த திருவிழாவில் இந்த இடத்துல அதை பதிவு செஞ்சேன். காலையில் சாலையில் உன்னை கண்டேன், கண்டவுடன் காதல் கொண்டேன். அழகு பெண்கள் கால்கள் பின்னி நடப்பது அண்ணன் நடை என்றால், இடையிடையே உள்ள இடைகளை சுருக்கி நீ நடப்பது என்ன நடைன்னு கேட்டேன். இதை திண்டுக்கல் லியோனி அவர்கள் இப்போது தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவரா இருக்காரு. அவர் கூட ஒரு முறை மதிய உணவு அருந்தும்போது இந்த கவிதையை சொன்னேன். ஐயா, இதை தமிழ்நாடு பாட புத்தகத்துல வைக்கலாம் போல இருக்கேன்னு. அதுவே எனக்கு பாட புத்தகத்துல வச்ச பெருமையை கொடுத்துருச்சு. இன்னும் அது வைக்கப்படலை. ஏன்னா அவருக்கே அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அழகு பெண்கள் இடையசைய கால்கள் பின்னி நடப்பது அன்ன நடை என்றால், இடையிடையே உள்ள கால்களை வசைத்து கால்களே வெளியில் தெரியாமல் நீ நடப்பது என்ன நடை அப்படின்னு கம்பளி பூச்சி மேல காதல் கொண்டு கேட்டேன். கடும் குளிருக்கு எங்கள் உடலுக்கு தேவை கம்பளி, உனக்கு உடலே கம்பளி. கடும் குளிருக்கு எங்கள் உடலுக்கு தேவை கம்பளி, உனக்கு உடலே கம்பளி. நிலவுக்குள் காலடி மனிதனையும் சிறு பூச்சியா இருந்து பயமுறுத்துகிறாய். நிலவுக்குள் காலடி எடுத்து வைத்த மனிதனை சிறு பூச்சியா இருந்து பயம். நீ வண்ணத்து பூச்சியின் வாரிசு. இதைதான் ரொம்ப ரசிச்சாரு அவரும். இதுதான் நிறைய நண்பர்களும் ரசிக்கிறாங்க. அதனால இங்க நான் பதிவு செய்யறேன். அதுதான் நானும் ரசிக்கிற ஒரு வரி. நீ வண்ணத்து பூச்சியின் வாரிசாக இருந்தால் விரைவில் வண்ணச் சிறகுகளுடன் வானில் பறப்பாய். நீ வண்ணத்து பூச்சியின் வாரிசாக இருந்தாய், விரைவில் வண்ணச் சிறகுகளுடன் வானில் பறப்பாய் என்று 6 அறிவு விலங்குகளுக்கு அர்த்தமாய் வாழ்ந்து காட்டும் 4 அறிவு கொண்ட பூச்சி நீ. காலையில் சாலையில் உன்னை கண்டேன், கண்டவுடன் காதல் கொண்டேன்னு ஒரு அற்புதமான கம்பளி பூச்சை நான் வாக்கிங் போகும்போது அது என் முன்னாடி கிராஸ் ஆச்சு. அதை பார்த்தோம்னா என்னுடைய சிந்தனைகள் தோன்றுச்சு. இப்படிதான் நான் யோசிச்சுப்பேன். ஒருவேளை வள்ளுவர் இப்படி ஒண்ணு பார்த்து, கொக்க பார்த்தா கொக்கொக்க தூங்கும் பருவத்து குத்தொக்க சிறுத்த இடத்து, பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. யோசிச்சு பாருங்க. மொப்ப குழையும் அணிச்ச பூ, அவரு அணிச்ச பூவை எடுத்து பார்த்தோம்னா டக்குன்னு அதை கம்பேர் பண்ணி அந்த அதுல போடுறாரு. மோப்ப குழையும் அணிச்ச முகம் தெரிய நோக்க குழையும் விருந்து. சரி, இங்க மட்டும் போட்டா அது பத்தாது, அங்கேயும் போட்டுருவோன்ட்டு நேரம் காமத்து பல்ல தூக்கின்னு போறாரு. அணிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெறிஞ்சி பழம் முள்ளுன்னு சொல்லல பாருங்க. ஏன்னா காமத்துப்பால் இன்பத்துப்பால், அந்த இன்பத்தை கொடுக்கும் போது கூட அங்க முள்ளுன்னு சொன்னா நம்ம படிக்கிறவனுக்கு குத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இத மாதிரி ஒரு தெய்வ புலவன உலகத்துல பார்க்க முடியுமா? முள்ளுன்னு சொல்லும் போதே கூட அந்த முள்ளு அப்படின்ற அந்த வார்த்தையோட அந்த ரிதம் கூட அவருக்கு வேணான்ற, அங்க பழம் போட்டுறாரு. இப்படி வள்ளுவருடைய அந்த சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி பார்க்கும்போது அந்த எம்பத்தி, தன்னை போல் பிறர் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை. ரோட்ல யாராவது நம்ம கிட்ட ஒரு தர்மம் கேட்கறாங்க, ஒரு பனங்கிழங்கு விற்கிற பாட்டி 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஒரு 5 கிழங்கு விற்குது. இந்த நேரத்துல அதை பதிவு செய்யணும். ஏன்னா உழவர் திருநாள் நம்ம கொண்டாட போறோம். பனைமரம் என்பது நம் தமிழகத்தின் தேசிய மரம், தமிழகத்தின் மாநில மரம். அந்த பனை ஓலை இல்லைன்னா இன்னைக்கு இத்தனை இலக்கியங்கள் இல்லை. நமது வள்ளுவரே பனை ஓலையில தான் எழுதுனால்தான் திருக்குறளை படிக்கிறோம். பனையில தான் எல்லாமே உபயோகமாகுது. அதனால்தான் பனங்கன்றுகளை நடக்கூடிய ஒரு முயற்சி கூட பல்வேறு தமிழ் அமைப்புகளாலே நடத்தப்படுது. அப்படிப்பட்ட அந்த பனங்கிழங்க ஒரு 20 ரூபாய்க்கு 5 கிழங்கு கொடுத்தா நம்மால் வாங்க மாட்டோம் ரோட்ல. ஆனா 200 ரூபாய்க்கு கொழுப்பை ஏத்தக்கூடிய 2 லெக் பீஸை கொடுத்தா கௌரவம் நினைச்சு சாப்பிடுறோம். இதை விட ஒரு தமிழினத்திற்கு கேடு என்ன? ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அன்பு கட்டளையாவே வைக்கிறேன். முடித்தவரை அது போன்ற பழக்கங்கள்ல இருந்து விலகி நம் தமிழ் பாரம்பரியமான இயற்கை உணவுகளுக்கு நம்ம மாத்திக்கணும். அதனால தான் என்னுடைய மருத்துவமனைக்கு வாரம் ஒரு தடவை வர்றவங்களுக்கு பனங்கிழங்கு இலவசம் வெள்ளிக்கிழமையில. ஏன்னா நானே சாப்பிட்டுட்டு இருப்பேன். என்னுடைய ஸ்நாக்ஸே அதுதான் வெள்ளிக்கிழமைகள்ல பனங்கிழங்கு. இடையில யாராவது வந்தாங்கன்னா பேஷண்ட்டுங்களுக்கு 2 கொடுத்து அனுப்பிடுறது, போய் சாப்பிடுங்க, உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுல இருக்க அந்த நியூட்ரிஷன், உணவுப் பொருள், ஊட்டச்சத்து வேற எதுலையும் இல்லை.
அப்ப அந்த பாட்டியை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு இயற்கை பொருளை வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு அந்த நடு ரோட்ல வெயில்ல நின்று கொடுப்பாங்க. நம்ம காருக்குள்ள ஏசில உட்காந்து பட்டினை தட்டினோம்னா கண்ணாடி இறங்கும், அப்படியே வேணாமான்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா ஒரு நிமிஷம் அப்படியே அந்த பாட்டியோட மனநிலைக்குள்ள நீங்க பூரணும். அந்த பாட்டியோட மனநிலை, அவங்களோட உடல்நிலை, அவங்களுடைய வயது, அந்த ஏழ்மை, அந்த கிராமம், அந்த இயற்கை, அதுதான் எம்பதி. இததான் வள்ளுவர் நமக்கு பல இடத்துல வழிகாட்டுறது, பல இடங்கள்ல வழிகாட்டுறது, பல குறள்கள். அதனாலதான் அருளுடைமைன்னே அவர் வச்சாரு. பொருளில்லாருக்கு உலகம் இல்லை, அருளுள்ளாருக்கு அவ்வுலகம் இல்லாகி ஆங்கன்ட்டார். பொருளும் வேணும்ன்றத அவர் லைட்டா சொல்றாரு. ஒரு அதிகாரம் தான், 133 அதிகாரத்துல ஒரே ஒரு அதிகாரம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அதை பெருசா எடுத்துக்கிட்டோம். இப்ப இன்னைக்கு ஒருவேளை வள்ளுவர் சொன்னா, இவன் வள்ளுவருக்கே பணம் கொடுத்து 133 அதிகாரத்துக்கு பொருளுக்காக எழுதி கொடுங்கயா அப்படின்னு சொல்லக்கூடிய துர்பாக்கிய நிலைமை கூட வந்துடும். நல்ல வேலை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் அதை எழுதி முடிச்சுட்டாரு. ஏன்னா ஆனா வள்ளுவர் அதுக்கெல்லாம் அசர மாட்டாரு. இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா எல்லாத்துக்கும் புல்லறிவாண்மைன்னு எழுதிட்டாரு. அறிவுடைமைன்னு எழுதினவர் அதோட உடலையே புல்லறிவாண்மைன்னு எழுதுறாரு. அறிவின்மை இன்மையுள் இன்மைன்றாரு. அறிவுடையார் எல்லாம் உடையார்னு அங்க போட்டாரு. இங்க அறிவின்மை இன்மையுள் இன்மை. இங்க இந்த அறகுற அறிவு தெரிஞ்சுக்கணும் முழு அறிவோட இருக்கிறவன் தான் நிறைய பேர் இருக்கிறதா அவர் நினைக்கிறார் வள்ளுவர். அதனாலதான் புல்லறிவாண்மைன்னு போடுறாரு. அறிவு தான் முழுமையான அறிவாக இருக்கணும். இந்த அறகுற அறிவோட இருக்கிறது, மேலோட்டமான அறிவோட இருக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. ரெண்டாவது, கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ். வள்ளுவர் சொன்ன மாதிரி இயற்கையை ரசிச்சு அன்போட மத்தவங்க கிட்ட பழகி இனிய சொற்களை பேசி தன்னை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபடுத்தா நமக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வரும், எமோஷனல் பேலன்ஸ் எப்படி இல்லாம போகும். ப்ராப்ளம் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், இப்படி எல்லாத்துக்குமே வள்ளுவர் இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு 10 விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறதுக்கு இந்த 133 அதிகாரங்கள்ல எல்லா கருத்துக்களையும் மிக அழகா நமக்கு வள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆகவே வள்ளுவர் இன்னைக்கு ஒரு அதிகாரத்தோட ஒரு குரலை, ஒரு பெயரை, ஒரு வரியை இன்னைக்கு நம்ம தலைப்பா கொடுத்திருந்தாலும் வள்ளுவத்தை நாம் பார்க்கும்போது எல்லாமே தலைப்பு தான், எல்லாமே குரல்கள் தான், எல்லாமே படிக்க வேண்டியதுதான், எல்லா சுவையும் உணர வேண்டியதுதான், எல்லாமே நாம் கடைபிடிக்க வேண்டியதுதான். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகமெங்கும் வாழும் தொப்புள்குடி உறவுகளாக இருந்தாலும் சரி, தமிழ் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, திருவள்ளுவர் தினத்தில் நம்ம ஒரு சபதம் ஏற்போம். இந்த திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு தொடங்குவோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் மற்றும் அந்த 10 குறள்களை நீங்க படிச்சு அதோட அர்த்தத்தை மிக சிறந்த ஞானிகள்கிட்ட நீங்க கேட்டுக்கணும். இப்ப திருக்குறள் காமராசர் ஐயா பாத்தீங்கன்னா ஒரு வலைப்பதிவு அவர் போடுறாரு, நினைக்கும் ஒரு 10 குறளை படிக்கிறார் இன்றைய அதிகாரம். அது ஏன் அவர் செய்யணும், அவருக்கு தெரியாததா? அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அந்த ஒரு பணியை பாராட்டி தான் மிகச்சிறந்த விருதுகள் அவர் தேடி வருது. ஏன்னா அதை செய்யும் பொழுது 4 குழந்தை அதை பார்க்கும்போது அதை படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் அதற்கு மேலோங்கும். அதே அடிப்படையில் தான் நம்மளுடைய இயக்கமும் செயல்படுது. அடிப்படையில் நான் ஒரு மருத்துவன், ஆங்கிலம் படிச்சேன். த ப்ரொஃபஷனல் மேன் ஹஸ் நோ ரைட் டு பி அதர் தென் எ கண்டினியூஸ் ஸ்டூடெண்ட். அதை கூட ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன். அதை இங்கேயும் சொல்லிடுறேன் ஒரு நகைச்சுவைக்காக. இண்டெக்ஸ் இஸ் a numerical value describing the relative status of a population scale on a graduated scale within a definite upper and lower limit which is designed to permit and facilitate the upper and lower classification by the same criteria and method. இப்படி நான் சொன்ன இந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தை மெடிக்கல் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா இது மருத்துவத்தில் இருக்கிற ஒரு டெஃபினேஷன், ஒரு வரையறை. ஆனா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளிடும் தள்ளாமை நிறுத்து, இப்படி நான் சொல்றேன் பாருங்க, உலகமெங்கும் புரியும். தொட்டனை தூரும் அலக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, உலகமெங்கும் புரியும். உலகத்துக்கு தேவை அது மருத்துவ மாணவனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு டெஃபினேஷன் தேவை. அது வெறும் அந்த தொழிலுக்கானது, அந்த தொழிலில் மேம்படுத்துவதற்கு அல்லது அந்த தொழிலின் மூலமாக நாம் பொருளீட்டுவதற்கு. ஆனா வள்ளுவர் கொடுத்திருக்க எல்லாமே எசன்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்வியல் தத்துவங்கள். அதனாலதான் வாழ்வியல் நூல். அப்ப நீங்க வாழ்க்கையை வாழறீங்க, வாழ்க்கையை உங்க தொழில நீங்க வாழ முடியாது, உங்க பள்ளிக்கூடத்துல வாழ முடியாது, உங்க படிப்புல நீங்க வாழ முடியாது. வாழ்க்கையில வாழணும். அப்ப வாழ்வியல் நூல் உங்க கூடவே வாழணும், வாழ்வியல் நூல் உங்களை பின்தொடரணும். அந்த அடிப்படையில் இந்த திருவள்ளுவர் தினத்துல இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோளாக வைத்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்று முதல் ஒரு அதிகாரம் 10 குறள்கள். அது எந்த அதிகாரமும், குறிப்பாக குழந்தைகளுக்கு நான் சொல்லுவது இறைமாற்றில் ஆரம்பிச்சு அந்த அவையறிதல் அவையஞ்சாவை வரையும் ஒரு 30 அதிகாரங்கள் இருக்கு. கண்டிப்பாக அவர்கள் அனைவரும் படிக்கும். குறிப்பாக ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்விடமுடைமை, இடுக்கண் அழியாமை, இந்த 4 அதிகாரத்துல இருக்கிற 40 குறளை ஒரு குழந்தை சரியான முறையில் புரிஞ்சு மனசுல ஏத்திட்டா அந்த குழந்தை டாக்டர் அப்துல் கலாம் ஆவாங்கன்றத சந்தேகமே இல்லை. இந்த நேரத்துல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூட எனக்கு பிடித்த குறள்கள் ஒரு சின்ன புக் எழுதியிருக்காங்க, ஒரு அருமையான புத்தகம், ஒரு புத்தக கண்காட்சியில வாங்கினேன். அதை கூட இந்த குழந்தைகள் வாங்கி அந்த குறள்கள் எல்லாம் கூட படிக்கலாம். அவருக்கு மிக பிடித்த குறள் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாரம். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்ற இந்த வள்ளுவத்தை நாம் வணங்குவோம். இந்த திருவள்ளுவர் தினத்தில் வள்ளுவரை உள்ளத்தில் மட்டுமல்ல, இல்லத்தில் மட்டுமல்ல, வாழ்வியலிலும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நம்ம செய்வோம்.
படும் படும்னு 4 குறளை சொன்னாரு. அதை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சா இந்த நிகழ்ச்சி நல்லா படும்னு எனக்கு படுது. அதனால அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். வையத்துள் வாழ்வாக வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றவன் செத்தாரல் வைக்கப்படும் அப்படின்ற. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையார் செத்தாரல் வைக்கப்படும். பாருங்க, அதை ஒப்புரவு அதிகாரத்துல போட்டிருப்பாரு. பிறருக்கு ஒரு துன்பம் இருந்தும் அதை பத்தி கண்டுக்காம தன்னை மட்டுமே வளர்த்து கொண்டு தான் சுகமாக இருக்கணும்னு நினைப்பவன் இறந்தவனுக்கு சமன்றாரு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்றாரு. அதாவது ஒரு அரசனாக இருந்து நாட்டின் குடிமக்களை எல்லாம் காப்பாற்றினா அவனுக்கு இறை என்ற மிகப்பெரிய ஸ்தானத்தை கொடுத்துடுறாரு. ஆனா நீ அந்த அளவுக்கு தேவையில்லை, குறைந்தபட்சம் உன் குடும்பத்தை மட்டுமாவது நீ நல்லபடியா வாழ்ந்து இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடி நம்ம சுற்றி இருக்கின்ற உறவினர்களோடு அன்பமாக வாழ்ந்தா வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் மானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குறைந்தபட்சம் தெய்வமா நீ மாறிடலாம் அப்படின்றாரு. கடைசியா ஒரு குறள், அதை சொல்லிதான் நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் அழகையா வைக்கப்படும் அப்படின்றாரு. அதுதான் மிக முக்கியம். அந்த உலகத்தார் என்பது இந்த ரோட்ல எச்சு துப்புறவன், காசுக்கு ஓட்டு வாங்கி காசு போடுறவன் இல்ல, உலகம் அல்ல. இந்த 2 பேர் உலகம் அல்ல. நம்ம பாக்குற உலகம் அது அல்ல. ஒரு பஸ்ல ஒரு கர்ப்பிணி பெண் போகும்போது அதுக்கு இடம் கொடுக்காம உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கவன் உலகம் இல்ல. குப்பை தொட்டியில குப்பையை போடாம வெளியில குப்பையை போடுறவன் உலகம் இல்ல. சிறு குழந்தைகள் கூட பாலியல் பலாத்காரம் செய்யறவன் உலகம் இல்ல. அரசியல் என்ற ஒரு புனிதமான விஷயத்தை மக்களின் வரிப்பணத்தை கொள்ளடிப்பவன் உலகம் இல்ல. தனக்கு தர வேண்டிய பதவியை மார்க்கே இல்லைன்னா கூட எப்படியா பணம் கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறவன் உலகம் இல்ல. இதெல்லாம் உலகம் வள்ளுவர் சொல்லல. வள்ளுவர் உலகம் என்று சொல்வது அந்த நிறைமொழி மாந்தர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நீத்தார், நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய அறிஞர்கள், பெரியவர்கள், மிகச்சிறந்த தத்துவங்கள், அந்த வாழ்க்கையின்படி யார் வாழ்ந்தாங்களோ அவங்கதான் உலகத்தார். அந்த அடிப்படையில பார்க்கும்போது டாக்டர் அப்துல் கலாம் ஒரு உலகத்தார், கர்ம வீரர் காமராஜர் ஒரு உலக